ஓகே. ம். எந்த இதுல அனுப்பியிருக்கேன்னு நீங்க? எது இது நம்ம இதுலயா? டெலகிராம்லயா? டெலகிராம் அந்த சேனல்ல நம்ம இந்த ஆப்ஷன் ஆ ஸ்ட்ராட்டஜி வெயிட், கோர்ஸ் சேனல் இருக்கு வெயிட், இல்லையா? வெயிட். டெலகிராம். இதுதானே? ஆ. ஆமா, ஆமா, ஆமா. அதேதான். பெருசா பார்த்தீங்களா? அந்த கேண்டில் இந்த சைஸ். இந்த வேற இந்த கலர்ல இந்த போட்டிருக்கேன். ஆ. சும்மா எனக்கு விசிபிளா இருக்கு தெரியிற மாரி வேற கலர்ல போட்டிருக்கேன். பட் அது ஓகே. பார்த்தீங்களா? அ அந்த ஆரஞ்சு கலர் வந்து கிரீன் கேண்டில் சிவிடி ஆக்சுவலி. அது சிவிடி ரொம்ப அதிகமா இருக்கு. சிவிடி அதிகமா இருக்கு. அதே ஆப்போசிட்ல பாருங்க, அப்படியே பம்ப் அண்ட் டம்ப் மாரி இருக்கு. பம்ப் ம். பண்ணியிருக்காங்க. அப்புறம் டம்ப் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வித்தின் ஆமா. ஃபியூ மினிட்ஸ்ல. இது பட் எ பிரைஸ் மூவ் ஆவே இல்ல. இன்னைக்கா? இல்ல நேத்து. நேத்து நேத்து இருந்த நேத்து. ஸ்டாக்ல. சன் இன்னைக்கு இல்ல. பார்மாசூட்டிகல்ஸா? ஆ. ம். அது ரொம்ப ஆ. ஹை வாலடைல் ஸ்டாக் தான். அது ம். சும்மா ரேண்டமா சார்ட் பார்த்துட்டு இருக்கப்ப இது வந்தது. அ. பார்த்தா ரொம்ப யூனிக்கா இருக்கு. பிரைஸ் ரொம்ப ஃப்ளாட்டா சைட்வேஸ்ல இருக்கு. பட் 2 மூவ்மெண்ட் மட்டும் இருக்கு. யாரோ இன்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன் அந்த மாரி. ஆக்சுவலா இதனுடைய கரஸ்பாண்டிங் வந்து இந்த லெவல் இந்த இந்த பிரைஸ் இந்த கிரீன் இந்த கேண்டில். ரொம்ப இந்த சின்னது கேண்டில் இல்லையா? இது பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 10 ரூ. 20 டிஃபரன்ஸ் தான் வரும். அ இந்த இது. ஸோ நேத்து நேத்தைய கேண்டிலா? நேத்து இது. நேத்து நேத்து ரைட் எக்ஸ்பைரி சைடுல டே இல்ல? இருக்கிறது இன்னைக்கு சார்ட். நேத்துதுன்னு நெனைக்கிறேன். எக்ஸ்பைரி. ஒருவேள இந்த எக்ஸ்பைரிக்காக ஏன்னா இது வந்து நிஃப்டி இதுல இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல இருக்கா? நீங்க சென்செக்ஸ் அந்த 30 இதுல கம்பெனிஸ்ல இது வருதா? ம். தெரியல. அத நான் செக் பண்ணல. அ இருக்கலாம். அத செக் பண்ணுங்க. கிராஸ் செக் பண்ணுங்க. சென்செக்ஸ்ல உங்களுக்கு ம், வெயிட்டேஜ் வந்து எதுலண்ணா இருக்கு? ஒ ஒ பேங்க்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ம், 26%. ம், அதுக்கப்புறம் ஐடில ஒரு 12% இருக்கு. அதுக்கப்புறம் ம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதுல ஒரு 14%. அதுவே 50% வெயிட்டேஜ் வருது சென்செக்ஸ். ம். இது ஸோ பார்த்தீங்களா? ஃபார்மாலாம் 6%ஓ சன் சன் 4%ஓ. பார்மாசூட்டிகல்ஸ். அது அது வந்து ஃபார்மா செக்டர் வந்து 6%ஓ 5%ஓ தான். ஸோ ம். அந்த அளவுக்கு ஃபா இம்பாக்ட் இருக்குமா என்ன? 50% ஃபார்மால உங்களுக்கு வந்துட்டு இது ஐடி, ஒரு பேங்க். மெயினான கம்பெனி. ஆனா அது சன் பார்மா. பெரிய இது வேற இது. தெரியல ஏதாவது உங்களுக்கே ரீசன் டிஃபரன்ஸ் தெரியுது பாத்தீங்களா? ஒரு சின்ன தெரியுது, ஊசி தெரியுது. மாரி இருக்கு அந்த ரெட் கேண்டில். பட் ம், சிவிடி பாருங்க எவ்ளோ லென்த்தா இருக்கு. ஏதோ ம். ரொம்ப 500Kல இருந்து அப்படியே மைனஸ்ல போயிருச்சு அந்த சிவிடி ஆக்சுவலா வேல்யூ இன்னைக்கு மொத்தம். இன்னைக்கு அதாவது ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒண்ணு அனுப்பியிருந்தாப்புல. விஜயகுமார். இன்னொரு விஜயகுமார் இருக்காப்புலல்ல, நம்ம குரூப்ல. சொல்லுங்க. அவரு ஆமாமா. அனுப்பியிருந்தாப்புல. அது வந்து விஜய், இப்ப விஜய். நம்ம நம்ம தம்பி விஜய் தானே? ஓகே. ஆமாமா. அது அந்த பேப்பர் வந்து ஆக்சுவலா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த டாபிக் ரிலேட்டட் தான். சரி, சரி. ஓகே, ஓகே. ஆமா. அது வந்து எம்ஐடி ரிசர்ச் பேப்பர் அது. ஓகே. அ அதுதான் அத அத இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்குள்ள போவோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது படிக்கிறதுக்கு. அத எம்ஐடில ஆப்ஷன் இல்லாம ரிசர்ச் பண்றாங்க. எம்ஐடி நெறைய டெக்னாலஜி நெறைய ஓரியன்டட் நடக்கும். அவங்களுக்கு நெறைய யூனிவர்சிட்டில. விங் இருக்கு அதுல. ம். மோஸ்ட்லி பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி தான் ரிசர்ச் பண்ணுவாங்கங்க. பிசினஸ் தான். இந்த இது வந்துட்டு இந்த இது அது நெறைய செக்ஷன்ல வந்துட்டு இந்த மாரி இதுலயும் நடக்குது நெறைய. ஓகே, ஓகே. ஃபண்டமெண்டல் இதுவா நடக்கும். ஓகே சார். தேங்க் யூ. அ புரிஞ்சுது. மேபி அதே பிரைஸ்லயே உங்களுக்கு ரொம்ப நேரமா அதே வால்யூம்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால டக்குன்னு சிவிடி பெருசா இருக்கு. பட் பிரைஸ் அங்கேயே தான் நிக்குது. இத பேஸ் பண்ணி சிவிடி பெரிய கேண்டில பேஸ் பண்ணி ஒரு பை ஆர்டர் போட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். சோலி. டக்குன்னு அதே பிரைஸ்ல தான் இருந்திருக்கும். இந்த அது ஆக்சுவலா லாஸ்ல. நம்ம சிவிடி இண்டிகேட்டர் வந்துட்டு பார் பை பார் கம்பேரிசன் கிடையாது. பார் பை பார் கம்பேரிசன் அப்டின்னாச்சுன்னா, ஆக்சுவலா பிரைஸ் பார், வால்யூம் பார் 2 பார் இருக்கும். ஆ இப்ப ம். இது வந்து பிரைஸ் பார்ன்னு வச்சுக்கங்க. ஸோ இந்த பிரைஸ் பார் வந்துட்டு ஓப்பன் வந்து இதுன்னு வச்சுக்கங்க. பிரைஸ் பாரு. குளோஸ் வந்து இதுன்னு வச்சுக்கங்க. ஸோ இட்ஸ் அ கிரீன் கேண்டில். இது வந்துட்டு கிரீன் கேண்டிலா இருக்கும். ஓகே. ஆ ஸோ அது கிரீன் கேண்டில் இது. கிரீன் கேண்டில்ன்ட்டு ரெட்ட போடுறோம்.
இது வந்து கிரீன் கேண்டில்னு வச்சுக்கங்க. அதே வந்து வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்படி வால்யூம் கேண்டில் வந்துட்டு இந்த மாரி இருக்கும். இட்ஸ் ஓப்பன்னு. இது வந்து குளோஸ். ஸோ வால்யூம்னா இது இந்த ரெகுலர் வால்யூம் கேண்டில் சொல்றீங்களா? இல்ல சிவிடி கேண்டில்ல சொல்றேன். ஓகே, ஓகே. ஆ இது வந்துட்டு பிரைஸ் கேண்டில். இது வந்து சிவிடி. ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா, இது ஓப்பன் இதுன்றப்ப இது உங்களுக்கு வந்துட்டு ரெட் கேண்டிலா வரும். ஸோ இப்படி வந்ததுன்னா, ஆக்ஸ் இதுதான் வந்துட்டு டைவர்ஜென்ஸ் அப்படின்றது. இதுதான் வந்து டைவர்ஜென்ஸ். ஸோ அப்ப டைவர்ஜென்ஸ்னா பிரைஸ் வந்துட்டு அப் ஆயிட்டு இருந்தது. ஸோ பிரைஸ் அப் ஆனதுக்கு வந்துட்டு ரீசன் வந்துட்டு என்னன்னா, பிரைஸ் அப்புக்கு அக்ரெசிவ் பையர் அக்ரெசிவ் பையரு. ஸோ இப்ப இது என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, இந்த அக்ரெசிவ் பையர்ஸ் வந்துட்டு ஆப்சென்ட் ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த வால்யூம் இந்த மாரி இதாச்சுன்னா. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த பிரைஸ் இதுக்கு மேல போகாது. இது வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். பட் ஆனா சடனா ரிட்டர்ன் ஆகுமா அப்டின்னாச்சுன்னா, இல்ல. அது வந்து அதனுடைய லெவல்ஸ வந்துட்டு அது பார்க்கும். லிக்விடிட்டி லெவல. ஸோ அந்த லெவல் வரைக்கும் அது வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ நியர் பை ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்னு வச்சுக்கங்க. இல்லாட்டினா நியர் பை லிக்விடிட்டி லெவல். அந்த லெவல்ல போயிட்டு அது வந்துட்டு போக் பண்ணும். போக் பண்ணிட்டு ஆ ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டைவர்ஜென்ஸ் அப்படின்ற அந்த இது. பட் ஆனா நம்ம வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி சிக்னல் வந்துட்டு எடுக்கிறது கிடையாது. ஏன் அப்டின்னாச்சுன்னா, இது வந்துட்டு நெறையா வந்துட்டு சிக்னல் வந்துட்டு ஜெனரேட் ஆகும். நம்மளால ட்ரேடே பண்ண முடியாது. அதனால நம்ம வந்துட்டு எத யூஸ் பண்றோம் அப்டின்னாட்னா, சார் ஜோயல். ஜோயல் சொல்லுங்க ஜோயல். யாரோ நம்ம குரூப்ல அலோவ் பண்றதுக்கு மெசேஜ் போட்டுருந்தாங்கண்ணா. அப்டியா? யாரும் இல்லையே. இல்ல நானு ஓப்பன்ல தானே குடுத்துருக்கேன். யார் வேணாலும் கிளிக் பண்ணா ஜாயின் பண்ணிடலாமே. டாக்டர் சாண்டின்னு போட்டிருக்கு நேம். சாண்டி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு நம்ம குரூப்லயா? ஆமா, ஆமா. அவரு அ அவர கிளிக் பண்ண சொல்லுங்க அந்த லிங்க. அந்த லிங்க் இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு. யாராவது டைப் பண்ணுங்களேன். இருங்க நானே பார்க்குறேன். எனக்கு ரிக்வெஸ்ட் எதுவுமே வரல இங்க. மெசேஜ் போட்டிருக்கேண்ணா பட் ஆ ஓகே. ஜாயின்ட் ஆயிட்டாரு. ஓகே. ஓகே. வந்துட்டாரு லைன்ல. ஸோ இந்த இந்த இது வந்துட்டு பார் பை பார் கம்பேரிசன் இது. ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம டைவர்ஜென்ஸ கால்குலேட் பண்ணோம்னா, ஏகப்பட்ட சிக்னல்ஸ் வந்துட்டு ஜெனரேட் ஆகும். இப்ப நீங்க சொன்ன அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு சிக்னல் வரணும். ஸோ அதனால நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு, இத எப்படி புரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? பிவோட்டா? பைவோட்டா? பிவோட் சார். பிவோட். பிவட் தான்மா. பிவோட் ஓகே. ஸோ இந்த பிவோட்டல் மெத்தட தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். அ இந்த இதுக்கு. பிவோட்டல் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஹை, லோ ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இத வந்து எடுப்போம். இந்த ஸ்விங் லோவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா, நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ்ன்னு இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னாச்சுன்னா, 3 கேண்டில எடுத்து,
அதுல வந்துட்டு ஸ்விங் ஹைய பார்க்கிறது. நம்ம எஸ்எம்சில யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? ஃப்ராக்டல் 3 ஃப்ராக்டல் மெத்தட், 5 ஃப்ராக்டல் மெத்தட். சேம் அதே தான். நேம் வந்துட்டு பிவோட்டல். பிவோட்டலா? பைவோட்டலா? வரமாட்டேங்குது. மாத்தி மாத்தி பிவோட்டல் சொல்லணும். பிவோட்டல் அ, தான். அ. ஸோ அது வந்து என்ன அப்டின்னுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில்னு வச்சுக்கங்க. இதனுடைய ஹைட் இது வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு மிடில்ல இருக்கிற 2வது கேண்டில்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல மேல இருக்கு. ஸோ அடுத்தது 3வது ஒரு கேண்டில் வருது. அந்த கேண்டில் வந்துட்டு கீழ தான் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, இட்ஸ் அ ஸ்விங் ஹை. இங்க வந்துட்டு ஸ்விங் ஹை வருது அப்டின்னாச்சுன்னா, ஸோ இது ஒண்ணு இப்ப வந்து ஹையர் சைடு ஓகே. ஹை இது வந்து ஹை கேண்டில்னுடைய ஹை. இது என்ன ஹையா இருக்கு அப்டின்றத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்த ஹை இருக்கும்ல இங்க. ஸோ அந்த ஹை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப அந்த கேண்டில் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் இந்த மாரி ஒண்ணு வந்திருக்கு. ஸோ இந்த இது. ஸோ இது ஒரு ஹை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு லோயர் ஹைன்னு வச்சுக்கங்க. இது வந்துட்டு இதோட இந்த ஹையோட கம்பேர் பண்றப்ப இது வந்து ஹையர் ஹை. ஹையர் ஹை. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாமே வந்து பிரைஸ் சார்ட்ன்னு வச்சுக்கங்க. இது எல்லாமே வந்துட்டு பிரைஸ் சார்ட்ட சேர்ந்தது. பிரைஸ் சார்ட்ல இருந்து நம்ம இந்த பார்க்குற கேண்டில்ஸ். ஸோ இதே இத வந்துட்டு வால்யூம் சார்ட்லயும் வந்துட்டு கீழயும் வந்துட்டு பார்ப்போம். அப்ப வால்யூம் சார்ட்லயும் வந்துட்டு இதே மாரி லோயர் ஹை, இல்ல ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க வந்துட்டு ஹையர் ஹை வந்துட்டு இங்க வந்து ஃபார்ம் ஆகுறப்ப, அதுக்கு அகைன்ஸ்ட்டா அங்க ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கங்க. வால்யூம்ல. அதாவது இங்க ஹையர் ஹையா இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா லோயர் ஹையா இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப வால்யூம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. டைவர்ஜென்ஸ் வருது. 2ம் வந்துட்டு மேட்ச் ஆகணும். இப்படி பார்க்கிறப்ப நெறைய இந்த மாரி கேண்டில் டூ கேண்டில், பார் டூ ஈச் எவரி பார வந்துட்டு கம்பேர் பண்ணி நம்ம சிக்னல் ஜெனரேட் பண்றது வந்துட்டு வெரி நாய்ஸியா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இந்த பிவோட்டல் மெத்தட வந்துட்டு யூஸ் பண்றோம் இந்த இதுல. இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸா வந்துட்டு எல்லாம் யூஸ் பண்றது. இதுல வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ பண்ணலாம். இந்த Nன்றது இந்த 3 எப்படி நம்ம வந்துட்டு ஃப்ராக்டல் மெத்தட்ல வந்துட்டு 3, 5ன்னு யூஸ் பண்றோமோ, ஸோ அந்த மாதிரி புரோகிராம்ல வந்துட்டு நீங்க N வந்து 3ன்னு குடுக்கலாம். இல்ல N வந்துட்டு 5ன்னு குடுத்து மாத்திக்கலாம். இந்த உங்களுக்கு நெறையா நாய்ஸி வருது அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்துட்டு அந்த இத வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டைவர்ஜென்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ற ஒரு மெத்தடு. நம்ம ஃபாலோ பண்றது, நம்ம சிவிடி இண்டிகேட்டர்ல இருக்கிற ஒரு மெத்தடு. இப்ப இன்னைக்கு ஆ கண்ட்ரோல் டி சொன்னார்ல. கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் ஓகே. எதனுடைய டூப்ளிகேட் வருது? ஓகே. ஆ இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரஸ்டான விஷயம். அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு நெனச்சேன் நானு. ஏன்னா அது படிச்சீங்க அப்டின்னாச்சுன்னா ஒரே வேகா இருக்கும். அது நீங்க படிப்பீங்களான்னு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா ஒரு சில பேர் படிப்பீங்க. விஜயகுமார்லாம் படிப்பாப்புல. நான் விஜயகுமார் நான் ஷேர் பண்றேன். ஆ அது என்ன மே விஷயம் அப்டின்னாச்சுன்னா, அ இன்சைட் ட்ரேடர். இன்சைடர். இன்சைடர் அப்டின்னாச்சுன்னா யார் அப்டின்னாச்சுன்னா, ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ இல்லாட்டினா அந்த கம்பெனில இருக்கிற ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. அந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மென்ட்டினுடைய ஹெட், மேனேஜர். ஸோ இப்படி அந்த ஒரு கம்பெனில ரொம்ப முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறவங்க. இவங்கள தான் வந்துட்டு இன்சைடர் அப்படின்னுவாங்க. யுஎஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த இன்சைடர் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங்னா அவங்க வந்துட்டு பர்சனலா ஒரு அக்கவுண்ட்ட வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அதாவது புரோக்கர்ல நம்ம புரோக்கர்ல வந்துட்டு ஓப்பன் பண்றோம்ல, அந்த மாதிரி.
அக்கவுண்ட் வந்துட்டு அவங்க புரோக்கர்ல வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அவங்க வந்துட்டு ஃபண்ட பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸ்டாக் வாங்கலாம், விக்கலாம், எது வேணா பண்ணலாம். அதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் ஆனா, எஸ்இஇ அப்படின்றது இங்க நம்ம செபி மீறி அவங்க வந்து யுஎஸ்ல வந்து எஸ்இஇன்னு சொல்லுவாங்க. ஆ அது அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனா என்னமோ வரும் அது. நம்ம செபி மாரி. அது அங்க இவங்க வந்துட்டு இவங்க ரிப்போர்ட் பண்ணணும் இதுல. இவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணணும் அப்டின்னுச்சுன்னா, அ நீங்க என்ன ஸ்டாக்க வாங்குனீங்க? நீங்க ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஸ்டாக்ஸ் வித்தின் 2 ட்ரேடிங் டேஸ்க்குள்ள 2 ட்ரேடிங் டேஸ்க்குள்ள இந்த இதுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். இந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்ஸ வாங்கியிருக்கிறேன். இந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்ஸ வித்திருக்கிறேன். என்ன ஆக்டிவிட்டீஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க செஞ்சாலும், அத வந்துட்டு இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணீங்க அப்டின்னுச்சுன்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்து எஸ்இசி ஃபார்ம் 4, 5 அது என்னவோ ஒரு ஃபார்ம். ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அத வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பின்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னுச்சுன்னா, இத வந்துட்டு பப்ளிக் டொமைன்ல குடுத்துருவாங்க. யார் வேணாலும் பார்க்கலாம் இன்டர்நெட்ல எடுத்து. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்டின்னுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்ன்னு வச்சுக்கங்க. ரிலையன்ஸ் கம்பெனின்னா, ரிலையன்ஸ் கம்பெனியுடைய சிஇஓ வந்து அனில் அம்பானின்னு வச்சுக்கங்க. இவரு ஏதாவது ஸ்டாக்ஸ் பர்சனலா வாங்கியிருந்தாரு அப்டின்னுச்சுன்னா, அது வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆயிடும். பப்ளிக் டொமைன்ல வந்துரும் அது. இவரு வாங்கியிருக்கிறாரு அப்டின்ட்டு. இவரு எதையாவது வித்தாருனாலும் அது வந்துரும். இதுதான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன வச்சு ஒரு அனலைஸ் அது. என்ன அப்டின்னாச்சுன்னா, இதுல என்ன ஆயிடும் அப்டின்னாச்சுன்னா, இப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு ஒரு டெய்லி ரிப்போர்ட்ட வந்துட்டு சப்மிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்துட்டு என்எஸ்சி வந்து டெய்லி ரிப்போர்ட் வந்து குடுக்குது. இந்த டெய்லி ரிப்போர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, பார்ட்டிசிபென்ட் யார் யாரெல்லாம் அப்டின்றது இருக்கும். ஆ எஃப்ஐஐ எவ்வளோ எவ்வளோ வாங்குனாங்க, வித்தாங்க. 2வது வந்துட்டு டிஐஐ எவ்வளோ வாங்குனாங்க. அடுத்தது வந்துட்டு இப்போ கிளையன்ட்ன்னு இருக்கும். ரீட்டெய்லர் வந்துட்டு கிளையன்ட்ன்னு இருக்கும். ரீட்டெய்லர்ன்னு இல்லாம கிளையன்ட்ன்னு இருக்கும். அவங்க எவ்வளோ வாங்குனாங்க, வித்தாங்க அப்படின்ற அந்த ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும். இப்ப இந்த இன்சைடர் வந்துட்டு ட்ரேட் பண்றாங்கல்ல, இவங்க எந்த கேட்டகரில வருவாங்க அப்படின்னாச்சுன்னா, இவங்க அந்த கம்பெனியினுடைய இவங்க வந்து பர்சனலா இவங்க வந்துட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதால, இவங்க வந்துட்டு இந்த கிளையன்ட் இதுல வந்துருவாங்க. கிளையன்ட்ன்னா ரீட்டெய்லர் கேட்டகரில வந்துருவாங்க. அப்ப ரீட்டெய்லர்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கங்க. இப்போ வந்துட்டு ஒரு 1,00,000 ஷேர் வாங்கியிருக்கிறாங்க அப்டின்னு வச்சுக்கங்க. ஏதோ ஒரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க அப்டின்னாச்சுன்னா, அப்ப அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த இன்சைடர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதுல நெறைய இருக்கும். இந்த கிளையன்ட்ல. அப்ப கிளையன்ட் அப்டின்றது வந்துட்டு மோஸ்ட்லி சாதாரண நம்மள போல ரீட்டெய்லர் மட்டும் இல்ல. அந்த லிஸ்ட் கூட நம்ம இந்தியால எனக்கு தெரியல. செபி எப்படி ரூல் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. நான் சொல்றது வந்துட்டு யுஎஸ்ல இதெல்லாம். உங்களுக்கு ஆனா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபர்தரா வந்துட்டு இத ஸ்டடி பண்ணுங்க. நம்ம செபில வந்துட்டு அந்த மாரி என்ன இது இருக்கு? ஒரு ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவோ இல்ல பினான்சியல் மேனேஜரோ ஒரு பர்சனலா ஒரு அக்கவுண்ட் வந்து ட்ரேட் பண்றாரு அப்படின்னாச்சுன்னா, அவர் என்ன கேட்டகரில வர்றாரு? அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். யுஎஸ்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ரீட்டெயில் கேட்டகரில வந்துருவாங்க. கிளையன்ட் கேட்டகரில வந்துருவாங்க. ஸோ கிளையன்ட் கேட்டகரில வந்ததால என்ன ஆயிடும் அப்டின்னாச்சுன்னா, இந்த கிளையன்ட் என்ன வாங்குனாங்க? என்ன ஸ்டாக்ஸ வாங்கியிருக்கிறாங்க? என்ன ஸ்டாக்ஸ வித்திருக்கிறாங்க? அப்டின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணாலே, அதுவே வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு 0.9% நெனைக்கிறேன். 0.9%ஆ 0.16% அந்த பேப்பர் நான் ஷேர் பண்றேன். நீங்க படிங்க. அந்த பெர்சன்ட் வந்துட்டு எடுத்துரலாமா. ப்ராஃபிட். அ ரிட்டர்ன்ஸ் வீக்லி ரிட்டர்ன்ஸும் வீக்லி ரிட்டர்ன்ஸ் தான் நினைக்கிறேன். வீக்லி ரிட்டர்ன்ஸா, மந்த்லி ரிட்டர்ன்ஸோ. ஸோ ஏன்னா, அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தான் அவங்க வந்துட்டு பர்ச்சேஸே பண்றாங்க அது. அப்போ ஒருவேள வந்துட்டு அவங்க அவங்க கம்பெனி ஷேர கூட வாங்கிக்கலாம். இல்ல இன்னொரு ஏதோ ஒரு இன்சைடர் லிங்க்ல வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இத வச்சு வாங்கியிருக்கலாம். வாங்குன உடனே இது வந்துட்டு பப்ளிக் டொமைன்ல வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் ஆயிடும். ஒரு நாள் ஏன்னா அவங்க 2 நாளுக்குள்ள தான் சப்மிட் பண்ணணும். ஸோ அப்ப ட்ரேடு நடந்து ஒரு வித்தின் 2 டேஸ் அப்படின்ற உடனே 3 டே வந்து அது வந்து பப்ளிக் டொமைன்க்கு வந்துரும். அவங்க பண்ண பர்ச்சேஸ். ஸோ அது வந்த பின்னாடியே உடனே அத வந்துட்டு ரீட்டெய்லர்ஸ் வாட்ச் பண்ணி, எல்லாரும் போயிட்டு அத வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஷார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னுச்சுன்னா, அத வந்துட்டு ஷார்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் பண்ணி அத வச்சு புராஃபிட் பண்றது. ஸோ இத வந்துட்டு ஏதோ ஒரு குத்துமதிப்பா அசம்ப்ஷன்ல சொல்லாம, எம்ஐடி வந்து அத ரிசர்ச் பண்ணி,
அதுல இருந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, போகுது அப்படின்றதெல்லாம் இது பண்ணி, ஒரு ஃபார்முலாவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு செட் பண்ணி குடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவ நான் சொல்றேன். அத வந்து நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு எங்க யூஸ் பண்ணலான்றதையும் பார்ப்போம் இத. ம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆ ரீட்டெய்லர் வந்துட்டு ரீட்டெய்லர்ஸ் பை பண்ணது மைனஸ் ரீட்டெய்லர் வந்துட்டு செல் பண்ணது மைனஸ் பண்ணணும். அடுத்தது ரீட்டெய்லர் பை பிளஸ் ரீட்டெய்லர் செல் 2த்தையும் இது பண்ணணும். இத பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்துட்டு 0க்கு மேல இருக்கா? ஆ 0 0க்கு கீழ இருக்கா? இல்ல 0க்கு மேல இருக்கா? அப்டின்றத பார்க்கணும். இந்த நம்பர் இங்க வர நம்பர். 0 மேல இருக்கா அப்டின்னு. இப்போ 0க்கு மேல இருந்ததுன்னா, அது வந்து டெஃபினட்டா வந்துட்டு பாசிட்டிவ்ன்னு வரும். 0க்கு கீழ போகுதுன்னா, அது வந்துட்டு நெகட்டிவ் நம்பரா இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பரா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அவங்க வந்துட்டு ஷார்ட் பொசிஷன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு, இப்போ இந்த ரீட்டெய்லர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு கவுண்ட் வச்சுக்குவோம். ஒரு நம்பர்ஸ் வச்சுக்குவோம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரூபியிலயே வச்சுக்குவோமே. நம்மளுக்கு அப்படித்தானே டேட்டா கிடைக்குது. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இத நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நான் என்எஸ்சில செக் பண்ணல. நீங்க வந்துட்டு ரீட்டெயில் நம்ம எஃப்ஐஐ வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, போயிருக்காங்க அப்படின்றது டீட்டெயில்லாம் வருது நம்மளுக்கு. ரீட்டெய்லருக்கு வந்துட்டு கிளையன்ட் சைடு வந்துட்டு எவ்வளோ என்ன டெரிவேட்டிவ்ஸ்ல எனக்கு தெரியும். பட் ஆனா இது வந்துட்டு பண்ண வேண்டியது வந்துட்டு ஸ்டாக்ஸ்ல. டெரிவேட்டிவ்ஸ்ல இல்ல, ஸ்டாக்ஸ்ல. ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, என்ன வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில வந்துட்டு எடுத்துட்டு, அந்த ரீட்டெய்லர்ஸ் வந்துட்டு பை பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஒரு 100 க்ரோர்ன்னு வச்சுக்கங்க. 100 க்ரோருக்கு வந்துட்டு பை பண்ணியிருக்கிறாங்க. செல் பண்ணது வந்துட்டு ஒரு 80 க்ரோருக்கு வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு 100 இது வந்துட்டு 80. ஸோ போட்டாச்சு. அப்ப இங்க வந்து 100 பிளஸ் 80 போட்டோம் அப்டின்னாச்சுன்னா, இது என்ன வரும் இது 20 வரும். ஆ இது வந்து 80 180 வருமா? 180 வரும். ஸோ அப்ப என்ன ஆன்ஸர் வரும் நம்மளுக்கு? ஆ 20 டிவைடட் பை 180. ம். என்ன அப்டின்னாச்சுன்னா 0.11 வருது. 1111 போது 0.11. ஸோ இது வந்துட்டு 0க்கு மேல இட்ஸ் அ பாசிட்டிவ். ஸோ அப்ப என்ன பயாஸ் அப்டின்னாச்சுன்னா, ரீட்டெய்லர்களுடைய பயாஸ் வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, புல்லிஷ். ஸோ இந்த ஃபார்முலாவ நீங்க ரீட்டெய்லருக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அ இது வந்து ஃபார்முலா வந்துட்டு ஜெனரல் ஃபார்முலா. ஆனா அவங்க ரிசர்ச் வந்து பண்ணது வந்துட்டு அ ரீட்டெய்லர பத்திய ரிசர்ச் அது. அதாவது வந்துட்டு இன்சைடர பத்திய ரிசர்ச். ஸோ, அதனால இந்த ஃபார்முலா வந்துட்டு எல்லாருக்கும் ஜெனரல் தான். இப்ப நீங்க எஃப்ஐஐ வந்து என்ன பயாஸ்ல இருக்கிறாங்கன்ட்டு நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, ரெ ரெ எஃப்ஐஐ வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்கிறாங்க, மைனஸ் எவ்வளோ செல் பண்ணியிருக்கிறாங்க, டிவைடட் பை செல் அண்ட் பை. செல்லும் பண்ண, பை பண்ணது 2த்தையும் கூட்டிடுங்க. கூட்டி போட்டு அடிச்சு பாருங்க. உங்களுக்கு நம்பர் வரும். அதுக்கு 0க்கு மேல வந்ததுன்னா அது பாசிட்டிவ். 0க்கு கீழ போச்சுன்னா அது நெகட்டிவ்ல வந்துரும் உங்களுக்கு நம்பரு. ஸோ, அத வச்சு நீங்க வந்துட்டு அவங்க என்ன பயாஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்துரலாம். அதாவது பாசிட்டிவ் பயாஸா, சாரி புல்லிஷா, பியரிஷா அப்படின்றது. பட் ஆனா இந்த ரிசர்ச் பேப்பர் வந்துட்டு சொல்றது வந்து எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, இதனுடைய இந்த அனலைஸ் பண்ண அந்த எய்மே வந்து வேற. அதாவது ஒரு ஸ்டாக்ஸ வந்துட்டு அவங்க பை பண்றாங்க, செல் பண்றாங்க அப்படின்றது அந்த ஆங்கிள்ல தான், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அவங்க ஃபுல் அனலைஸும் நடந்திருக்கு. ஸோ அத கொண்டாந்து நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, அது நம்மளுடைய ஓன் ரிஸ்க். ஏன்னா, அது எந்த இதுவும் கிடையாது நம்மளுக்கு. ஸோ அதனால நீங்க வேணா இத வந்துட்டு டெரிவேட்டிவ்ல வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா, இதுல என்ன ஒரு டெரிவேட்டிவ்ல ஒரு பிரச்சனை அப்டின்னாச்சுன்னா, அவன் ஷார்ட் பண்ணியிருப்பான் பொசிஷன இண்டெக்ஸ்ல.
இண்டெக்ஸ்ல ஷார்ட் பண்ணியிருப்பான். லாங் பொசிஷனும் எடுத்திருப்பாங்க எஃப்ஐஐ. பட் மோஸ்ட்லி வந்து அவங்க வந்துட்டு அந்த டைரக்ஷனல் பயாஸ்ல அது பண்ணாங்களா அப்படின்னாச்சுன்னா, டெஃபினட்டா அது வந்து கிடையாது. டைரக்ஷனல் பயாஸ்ல இருக்காது அது. ஏன்னா அது வந்துட்டு எட்ஜிங்க்காக இருக்கும். ஸோ இல்ல அவங்க யூஸ் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இல்ல காமா ஸ்கால்பிங்க்காக இருக்கும். அவங்க நியூட்ரல் பண்றதுக்காக அந்த மாரி வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பயாஸ் ஆயி, ஒரு டைரக்ஷனல் பயாஸ் ஆயி, புல்லிஷ், பியரிஷ் அப்படின்ற ஒரு பயாஸ்க்குள்ள அவங்க மாறுன பின்னாடி, அத பேஸ் பண்ணி அவங்க அந்த ஃபியூச்சர வாங்குனாங்க, வித்தாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா, இதுல நெறைய சிக்கல் இருக்கு. ஸோ, அதனால இது வந்துட்டு எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகும்ன்றது தெரியல. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல. பட் ஆனா, இது வந்து எதுக்கு ரொம்ப அப்ளிகபிள் ஆகும் அப்டின்னாச்சுன்னா, டைரக்ட்டா ஸ்டாக்ஸ வந்துட்டு பை பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த டேட்டாவுக்கு வந்துட்டு இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். டைரக்ட்டா ஸ்டாக்ஸ வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாக்ஸ வந்துட்டு ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்டின்ற டேட்டா உங்களுக்கு இருந்ததுன்னா, அது எஃப்ஐயா இருந்தாலும் சரி, டிஐயா இருந்தாலும் சரி, ரீட்டெய்லரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு கிடைச்சது அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்து இது பண்ணலாம். பயாஸ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, அவங்க வந்துட்டு எஃப்ஐ என்ன பயாஸ்ல இருக்கிறாங்க அப்டின்ட்டு. ஆனா, ஃபியூச்சர் டேட்டாவ டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் டேட்டாவ வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை இருக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்குரிய வழி இருக்கலாம். பட் ஆனா, அதுக்குரிய கால்குலேஷன், அதுக்குரிய இதெல்லாம் நம்ம பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்ணணும். அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு மூளை இருக்கான்னு தெரியல அது. ஸோ, அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி ஒண்ண கிரியேட் பண்றதுக்கு. அந்த மாரி ஏதாவது ரிசர்ச் நடந்ததுன்னா, அத வந்து சுட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ, இத வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஃபார்முலா இஸ் சேம் ஃபார் எவரிதிங். ஒண்ணே ஒண்ணு டேட்டா வந்துட்டு ஸ்டாக்ஸ் டேட்டாவா இருக்கும். அது எஃப்ஐஆ இருந்தாலும் சரி, டிஏஆ இருந்தாலும் சரி, கிளையன்ட்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு. யுஎஸ்ல இந்த ரிசர்ச் வந்துட்டு என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, ஒட்டுமொத்தமா ரீட்டெய்லர்ஸோட இன்சைடர் வந்துட்டு மிக்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப ரீட்டெய்லர்ன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, இவங்க ரீட்டெய்லர்ஸ் வந்துட்டு இவ்ளோ பை பண்ணியிருக்கிறாங்க, இவ்ளோ செல் பண்ணியிருக்கிறாங்கன்னு அப்டின்னு ஒரு ரிப்போர்ட் வருதுன்னா, ரிப்போர்ட் வரும் டெய்லி. ஸோ அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு இன்சைடரும் வந்துட்டு மிக்ஸ் ஆகியிருக்கிறாங்க. அத வந்துட்டு பிரிச்சு வந்து அந்த ரிப்போர்ட் வந்துட்டு சொல்லல. ஸோ அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா ரீட்டெய்லர் டேட்டாவ அப்படியே எடுத்து அனலைஸ் பண்ணா, அது வந்து அதுவே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ குடுக்குதாம். ரிட்டர்ன்ஸ்ன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, அந்த ரீட்டெய்லர்ஸ் டேட்டாவ அப்படியே எடுத்து, அதுல இன்சைடர் யாரு, ஒரிஜினல் ரீட்டெய்லர் யாரு அப்படின்றத பிரிக்காம, அப்படியே டேட்டாவ எடுத்துக்கிட்டு நீங்க இந்த ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணி, அத யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுவே வந்துட்டு பாசிட்டிவா தான் ரிட்டர்ன்ஸ் வருது. ஆனா, அந்த டேட்டாவ எடுத்து, அதுல இருக்கிற இன்சைடர மட்டும் பிரிச்சு, அந்த இன்சைடர் என்ன பண்ணாங்க அப்படின்றத, இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி, கண்டுபிடிச்சு, அத வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, அத விட அது நெறைய ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ்க்கு மேல ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த இது. ஸோ நம்மளுக்கு அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு வந்துட்டு ரீட்டெய்லர்ன்னு இருக்கு. ஆனா ஒண்ணு நம்மளுக்கு கிளியரா வருது. எதுன்னா, இது இருக்கு சார். இது என்எஸ்சில இருக்கு. நான் என் முன்னாடி பார்த்துருக்கேன் நானு. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த இத வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க. ஆ பார்க்காதவங்களுக்கு ஈவன் எனக்கே வந்து அது நான் முன்னாடி தெரியாது. அதெல்லாம் செக் பண்ணியிருக்கேன். அந்த மாரி இன்சைடர் டேட்டாலாம். யுஎஸ்ல இருக்க மாரியே நம்ம என்எஸ்சிலயும் இருக்கும். ம், நான் வேணா இப்ப அனுப்பிச்சு விடுறேன் அதுல. ம். அது குரூப்ல போட்டு விடுங்க அத. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அ பை பை வந்துட்டு ஃப்ரண்ட்ல வரணும். வந்துரணும். மைனஸ் செல்லிங் வரணும். இது வந்துட்டு மைனஸ் வரும். இங்க வந்துட்டு பை பிளஸ் செல் 2த்தையும் ஆட் பண்றது. அது எந்த சைடு போட்டு ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. பட் ஆனா இங்க அப்படி போட்றாதீங்க. மாத்தி போட்றாதீங்க. செல்ல தூக்கி முன்னாடி போட்டு, பைய தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா, ரிசல்ட்டே மாறிடும் தலைகீழ. ஸோ அத மட்டும் பண்ணிடாதீங்க. இத மட்டும் கரெக்ட்டா வச்சுக்கங்க. வச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த மாரி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்ப இது வந்துட்டு 0.11ன்னு கிடைக்குது பார்த்தீங்களா? அப்ப இது என்ன அப்படின்னாச்சுன்னா, 0.11 அப்படின்னாச்சுன்னா, நல்லா யோசிங்க. இந்த ரிசல்ட்ல இ இ இத வந்துட்டு அத வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆ இதுதான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்ன மாரி சொல்றோம்ல, நிஃப்டி இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ்ன்றது. ஸோ இந்த இண்டெக்ஸுக்குரிய ஜெனரல் ஃபார்முலாவே இதுதான். மேல வந்துட்டு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். டிஃபரன்ஸ வந்துட்டு கண்டுபிடிக்கணும். கீழ வந்து டோட்டல் குவான்டிட்டியால டிவைட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஜெனரலான ஃபார்முலா. இந்த இண்டெக்ஸுக்கு உரிய ஃபார்முலா.
ஸோ இப்ப நம்ம கண்டுபிடிச்சதும் ஒரு இண்டெக்ஸ் தான். இப்ப நீங்க அதுக்கு பேர் கூட வச்சுக்கலாம். ரீட்டெய்லர் இண்டெக்ஸ்ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல உங்க பேர போட்டு கூட ஏதாவது ஒண்ணு வச்சுக்கங்க இண்டெக்ஸ்ன்ட்டு. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா வந்துட்டு சேம் ஃபார் எவ்ரிதிங். அப்ப இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலாவ வச்சு ஒரு பிரெடிக்ஷன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இப்ப பாருங்க பை பண்ணது வந்துட்டு 100 crore. செல் பண்ணது 80 crore தான். டிஃபரன்ஸ் வந்துட்டு ஒன்லி 20 தான். ஸோ இது டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப 20 அப்படின்னு இருக்கிறதால, உங்களுக்கு வந்துட்டு 0.11ன்னு வந்திருக்கு. இப்ப நானு இத வந்து அப்படியே எடுக்கிறேன் நானு. எடுத்துட்டு செல் பண்ணது வந்து அவங்க வந்து பை பண்ணது செல் பண்ணது வந்துட்டு ஒரு 80 போட்டோமா, நம்ம வந்து 20 தான்னு வச்சுக்கங்க. 20ன்னு வச்சுக்குவோம். இப்ப 20ன்னு வச்சோம்னா, இங்க என்ன வந்துரும்? இது வந்துட்டு 80 ஆயிடும். இது 80 ஆயிடும். ஸோ அப்ப என்ன வரும் ஆன்ஸர் நம்மளுக்கு? ம் 80 டிவைடட் பை 180. ஆ இப்ப என்ன ஆன்ஸர் வருது அப்டின்னாச்சுன்னா, பிளஸ் 0.44 வருது. அப்ப என்ன ஆயிருக்கு அப்டின்னாச்சுன்னா, நல்லா கவனிங்க. இது வந்துட்டு 0.11. அப்ப 0.11 அப்டின்னாச்சுன்னா, வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்துட்டு வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. இது 2மே பிளஸ் தான். ஸோ இது வந்துட்டு 0.44. அப்ப இதுல வந்துட்டு எது வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங் பாசிட்டிவ் பயாஸ்? ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் பயாஸ் வந்து எது? அதாவது புல்லிஷ். இந்த வேல்யூவா? இந்த வேல்யூவா? சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு. அடிச்சு விடுங்க. அது 0.44 தான். 0.44 தான். ஸோ 0.44 ஏன்னா 0.44 வந்து அதிகமா இருக்கு. அது ஏன் இது அதிகமா வந்தது அப்டின்னாச்சுன்னா, இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இம்பேலன்ஸ் இம்பேலன்ஸ் வந்துட்டு இங்க வந்து அதிகம். 100 இது வந்து 20 ரொம்ப இம்பேலன்ஸா இருக்கு. செல்லிங்க்கும், பையிங்க்கும். ஸோ இம்பேலன்ஸ் இங்க அதிகமாச்சு அப்டின்னாச்சுன்னா, இங்க உங்களுடைய இண்டெக்ஸ் வேல்யூ இதனுடைய ரிசல்ட் வந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ இ இம்பேலன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து 80 இருக்கு. இப்ப 100 இருந்ததுன்னா என்ன ஆகும்? இம்பேலன்ஸே இல்ல அப்டின்னாச்சுன்னா, 100 மைனஸ் 100 0. 0 மைனஸ் 0 டிவைடட் பை எனிதிங் 0வால எந்த நம்பர வச்சு வகுத்தாலும் என்ன ஆன்ஸர் கிடைக்கும்? இன்ஃபினிட்டிங்க. அப்டியா? நிஜமாவா? சார் ஆமா இன்ஃபினிட்டி. கீழ டிவைட் பண்ணி 0 தான் 0 வரும். மேல 0 இல்ல வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி. எப்படி அது இன்ஃபினிட்டி வரும்? என்ன மேத்ஸ் படிச்சீங்க? எனக்கே குழப்பி விட்டீங்க கொஞ்ச நேரம். ஏன்னா அது சில சில பேர்ட்ட இருந்துட்டு சில ஆன்ஸர் வர்றப்ப கொஞ்சம் நம்ம ஸ்டன் ஆயிடுவோம் டப்புன்ட்டு. 0 டிவைடட் பை எனிதிங். 0 ஓ 0 டிவைட் பை எனிதிங். ஓகே. 0 டிவைடட் பை எனிதிங். இப்ப இங்க வந்துட்டு இதுவும் வந்து 100ன்னு வச்சுக்கங்க. இப்ப 100 மைனஸ் 100 0 ஆயிடும் இது. ஆனா இங்க வந்து என்ன ஆகும்? 100 இதுவும் 100 ஆயிடும். ஸோ 100 100 மைனஸ் 200 ஆயிடும். இப்ப 0 டிவைடட் பை எனிதிங் ஈக்குவல் டூ 0. இந்த 0 வந்துரும் ஆன்ஸரா. அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா டக்அஃப். எதுவும் சொல்ல முடியாது. நியூட்ரல் அது. பையரும், செல்லரும் வந்துட்டு ஈக்குவலா இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த பயாஸ்லயும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ இந்த ஃபார்முலாவ இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலாவ இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு எது எதுலலாம் ஐடியா வருதோ 2 இத குவான்டிட்டிய கம்பேர் பண்றீங்க. அப்டின்னாச்சுன்னா, அத யூஸ் பண்ணுங்க. எந்த சைட் பயாஸ்ன்றது தெரிஞ்சிரும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஞாபகத்துல வச்சுக்கங்க. மேல வந்துட்டு மைனஸ் பண்ணணும். பைய வந்துட்டு மைனஸ் பண்ணுங்க. பை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். இது வந்து ஏன்னா ரிசல்ட் இல்லாட்டினா மாறும். அ பாசிட்டிவ் அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு நார்மலாவே புல்லிஷ் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். அந்த நேரத்துல நீங்க போயிட்டு ரீட்டெயிலர் தூக்கி முன்னாடி போட்டு, இத போட்டு பின்னாடி போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, சில நேரத்துல வந்து மைனஸ்ன்னு வந்துரும். நம்ம மைனஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கங்க. இதே ஆன்ஸர் மைனஸ்ன்னு வரும். மைனஸ் 0.11ன்னு வரும். நம்ம உடனே பியரிஷ்ன்னு மீனிங் பண்ணிக்குவோம். ஆனா அங்க பார்த்தோம்னா ஃபார்முலால தப்பு பண்ணியிருப்போம். செல்ல தூக்கி முன்னாடி போட்டு, பைய தூக்கி பின்னாடி போட்டுருப்போம். அந்த மாரி இல்லாம,
இது மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஆனா அந்த கீழ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம என்ன ஆட் தான் பண்ண போறோம் நம்ம. அதுல வந்துட்டு ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் ஆனா மேல வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வந்து யூஸ் பண்ணி, நீங்க இதுக்கு வந்துட்டு எஃப்ஐ டேட்டாவ வச்சு எடுக்கலாம். ஸோ எது வேணாலும், எந்த இத வேணாலும் வச்சு நீங்க வந்துட்டு எடுக்கலாம். ஸோ ஆனா இண்டெக்ஸ்ல நான் சொன்னபடி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இண்டெக்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. ஏன் அப்டின்னாச்சுன்னா, ஒருத்தங்க ஷார்ட் பண்றாங்க. ஒரு இண்டெக்ஸ வந்துட்டு ஒரு நிஃப்டியே வந்துட்டு ஃபியூச்சர வந்துட்டு ஷார்ட் பண்றான் அப்டின்னாச்சுன்னா, அவன் பியரிஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவன் ஷார்ட் பண்றது கிடையாது இன்ஸ்டிடியூஷன். அவன் ஹெட்ஜிங்க்காக பண்ணுவான். ஸோ அத வந்துட்டு அவன் பியரிஷ் மைண்ட்ல இருந்து தான் அத பண்ணான் அப்டின்ட்டுலாம் எடுக்க முடியாது. அதேபோல அவன் ஒரு லாங் பொசிஷன் எடுக்குறான் ஃபியூச்சர்ல அப்டின்னாச்சுன்னா, அதையும் வந்துட்டு அவன் புல்லிஷ் மைண்ட் செட்ல இருந்து எடுக்குறான்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா, புல்லிஷ், பியரிஷ் மைண்ட் செட் அப்டின்றது வந்து ரீட்டெய்லர்ஸ் தானே ஒழிய, அவங்களுக்கு வந்துட்டு ஹெட்ஜிங் தான். ஸோ ஹெட்ஜிங்கு, ஸ்கால்பிங்கு, காமா ஸ்கால்பிங் இந்த மாதிரி நெறையா இது இருக்கும். ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அதுல எதுக்காவது ஒண்ணுக்காக வாங்கியிருப்பாங்க. இப்ப வந்துட்டு நம்ம பார்த்தோம். அயான் கான்ட்ர் பார்த்தோம். அயான் கான்ட்ர்ல வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நம்ம 2 ஒரு புட் ஆப்ஷன விக்கிறோம். இன்னொரு சைடு கால் ஆப்ஷன விக்கிறோம். அப்ப நம்ம வந்துட்டு பயாஸா இருக்கணும். நம்ம கால் ஆப்ஷன் விக்கிற டேட்டாவ மட்டும் ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டு, "பாத்தியா இவன் கால் ஆப்ஷன வித்திருக்கிறான்." அப்ப இவனோட மைண்ட்ல என்ன இருக்கு பாரு. இவன் வந்துட்டு மார்க்கெட்டு ஏறாதுன்ட்டு நம்புறான் அவன். அப்ப பியரிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அடுத்த பக்கம் நீங்க வந்துட்டு புட் ஆப்ஷன வித்து வச்சிருக்கீங்க. அயர்ன் கான்ட்ராக்ட்ல. ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு அவங்க யூஸ் பண்றதால, இந்த ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிய இன்ஸ்டிடியூஷனல் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு ரிப்போர்ட். இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதனால அவங்க எடுக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு என்எஸ்ஐல போடுறாங்க பார்த்தீங்களா வெப்சைட்ல. அவங்க எவ்வளோ கால் ஆப்ஷன்ல லாங்ல இருக்கிறாங்க, ஷார்ட்ல எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வருது பார்த்தீங்களா? செல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க, கால் ஆப்ஷன் எவ்வளோ பையி, கால் ஆப்ஷன் எவ்வளோ செல்லு, புட் ஆப்ஷன் எவ்வளோ பையி, புட் ஆப்ஷன் எவ்வளோ செல்லு இப்படின்ற அந்த டேட்டாலாம் வர டேட்டாவ வச்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. ஏன்னா பிரச்சனையே இதுதான். அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கும். ஸோ அத வச்சு நம்ம அந்த அளவுக்கு அவன் என்ன ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, அது ஒரு பெரிய ஒரு கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ற மாதிரி அது. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹை கால்குலேட்டிவ் பவர் இருக்கணும். அதுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரிசோர்ஸும் கிடையாது, பணமும் கிடையாது அந்த வேலைய பண்றதுக்கு. அப்படி பண்ணையாச்சு அப்படின்னாச்சுன்னா, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத அப்படியே எடுத்துறலாம் டக்குன்ட்டு. ஸோ எடுத்து ஓகே. இவன் அயான் கேண்டர் இந்த இதுலருந்து இந்த இதுக்கு போட்டு வச்சிருக்கிறான் அவன். ஸோ அப்ப இவனுடைய வியூ வந்து இதுதான் அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா அது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இருக்கிற டேட்டாவ வச்சுக்கிட்டு. ஏன்னா எல்லா டேட்டாவும் மிக்ஸ் ஆகி வரதால அது வந்துட்டு செப்பரேட் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஸோ இது ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனா எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இருங்க அந்த டாக்குமெண்ட்ட வந்துட்டு விஜய் அது லிங்க் எதுல அனுப்பிச்சிருக்கேன் அனுப்புங்க? சார். அ? நான் அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அந்த அனுப்பிச்சிருக்கிறீங்கல்ல? ஆ. இன்ஸ்பைரர் ட்ரேடர். அண்ணா அதுல இல்லன்னா ஏசிசி, ஆர்ஓசி, ஆர்ஓஇன்னு இருக்குல்ல அது என்ன கீழ எங்க எதுல? வேல்யூஸ் அந்த பேப்பர்ல. எந்த பேப்பர்ல? இவரு அனுப்புனதுலயா? ஆமா. தெரியலையே. நான் இப்ப தான் ஓப்பன் பண்றேன். இதுலயே பார்ப்போம். அப்புறமா உள்ள போவோம். ஆ எல்லாமே இருக்கே. பரவால்ல. ரெகுலேஷன், டிஸ்க்ளோசர் அண்டர் செபி. 2000 ரெகுலேஷன். ரெகுலேஷன் to company name and symbol, search keyword, one more inter company name, some details, name of the accuser before disclosure. இன்னைக்கு வாங்குனது இன்னைக்கு செல் பண்ணதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இன்சைடர் ட்ரேடிங் இல்ல? ஓகே. ஆமா. இன்னைக்கு பண்ணது. இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, அத ஃபாலோ பண்ணீங்கனாலே ட்ரேட் வாங்குனீங்கனாலே போதுன்றாங்க. ஆனா பாத்துங்க ரொம்ப கேர்ஃபுல்லா. நம்மளுக்கு நான் அதுக்குள்ளலாம் ரிசர்ச்லாம் போனதில்ல. நான் இன்னைக்கு அந்த பேப்பர் படிச்சதால அத சொல்றேன் நான். மோஸ்ட்லி அது நம்ம இந்தியால வந்து மோஸ்ட்லி இந்த எஸ்எம்இ தான் நிறைய இன்சைடர் ட்ரேடிங் நிறைய இருக்கும். எஸ்எம்இ அ, பெரிய லார்ஜ் கேப்ப விட. அ
எ எ அதுதான் எந்த இது கேட்டீங்க? நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல? ஒரு விஜய் உங்களுக்கு ஷேர் பண்ணாருல, அது எனக்கும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல சொல்றேண்ணே. இதுலயா? இல்ல வேற ஏதாவதா? இல்லண்ணே, விஜயகுமார் ஷேர் பண்ணாருலண்ணே. வேலூர் விஜய். விஜய் ஷேர் நீங்க பண்ணதா? ஆ, ஆ, அதுல அதுல எனக்கும் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆ. அதுல படிச்சேன். ஆக்சுவலா அந்த கீழ பாத்தீங்கன்னா ஆர்ஓசி, ஏசிசி, ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அக்குமுலேஷன் அது கீழ இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஃபைனான்சியல் இது. இத நம்ம ஒரு நாள் வந்துட்டு இது எல்லாத்தையும் தொகுத்து என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் பண்ணி நம்ம ஒரு கிருஷ்ணாவுக்கு அனுப்பிடுவோம். இதுல இல்லண்ணே, அந்த பேப்பர்லண்ணே. பேப்பர்ல தான் சொல்றேன் நானு. கிருஷ்ணா எம்ஐடிக்கு. வந்து ஃபினான்சியல் ஸ்டூடண்ட் இல்ல. நான் சொல்றத விட அவர் ஓகே. சொல்றது ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகேண்ணே, ஓகேண்ணே. என்ன சொல்றீங்க? ஏன்னா ஆமாண்ணே. நான் கூட ஏதாவது தப்பா கூட விட்டுருவேன் நானு. ஏன்னா இல்ல நான் நான் வந்து ரெஃபர் ரெஃபர் பண்ணி சொல்லுவேன் நானு. பட் ஆனா சில தப்பு பண்ணா கூட என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியாம இருக்கும். அத நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேண்ணே. அதுக்கு தான் கேட்டேண்ணே. அ அந்த டீட்டெயில்ஸ். பெஸ்ட் வந்து கிருஷ்ணாவ வந்துட்டு டிஸ்கஸ் பண்றது அவருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேண்ணே. கிருஷ்ணா இருக்கிறீங்களா லைன்ல? சொல்லுங்க சார். குரூப்ல வேணா ஆ. ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. நீங்க அத கொஞ்சம் கோ த்ரூ போங்க. அது அவரு என்ன அனுப்புறாரு, என்ன கேட்கிறாருன்ட்டு. ஷூர் சார். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப அக்யூரேட்டாலாம் உங்க அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்னால அத. நான் பார்த்துட்டு அது சொல்றேன் சார். பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. நானும் பார்க்குறேன் அ அருள் ராஜா. நானும் அத செக் பண்றேன் என்ன அப்டின்ட்டு. ஓகேண்ணே. ஏன்னா அத நோண்டி போனோம்னா, அது அது ஒரு பெரிய இதா இருக்கும். நல்லது தான் ஆனா அத பத்தி படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான். விஜயகுமார் கேக் மட்டும் செய்யல. நம்மளுக்கு அப்பப்ப ஒரு ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது தேடி தடவி எடுத்து குடுத்துடுறாப்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனு. ரொம்ப தேங்க்ஸ் விஜயகுமார். விஜய் ஷேர் பண்ணலாமா விஜய்? உள்ள? பண்ணுங்க, பண்ணுங்க. அது நான் தேடி நான் எதுல அனுப்புனாப்லன்னு தெரியல. WhatsAppல அனுப்புனாப்லயா? இதுல WhatsAppலன்னா நான் மொபைலுக்கு போணும். எதுலயோ எடுத்தேன் நானு. எதுல பார்த்தேன்னு தான் தெரியல. ஓகே. எல்லாமே ஒரு டெலிகிராம்ல தானே அனுப்பிச்சேன். டெலிகிராம்ல தானா? ஓகே. அப்ப நானு நான் ஃபார்வர்ட் ஷேர் பண்ணி பண்ணிட்டேன். ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. எதுல எஸ்எம்சி குரூப்லயா? ஒண்ணும் வந்த மாரி தெரியல. வந்துருச்சு, வந்துருச்சு. என்ன இது வேற மாரி இருக்கு? இதானா? ஓகே, ஓகே. இந்த ரிசர்ச் பேப்பர்ல தானே அந்த டைவர்ஜென்ஸும், மேக்டி, அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜும் அதுவுமே ரிசர்ச் பண்ணி 80% அக்யூரேசி அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ம். பார்த்தேன். அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆயிடுச்சு. அதை தேட முடியல. இது யார் அனுப்புனது? அருள்ராஜா. இல்லண்ணே, இந்த டேபிள்ல இருக்கிற விஷயம் தானே. ஆ. அதான் நீங்க அவரு பார்த்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். அவரு கோ த்ரூ போகட்டும். போன ஓகே. பின்னாடி அதுக்கப்புறம் அவரு ஃப்ரீயா இருக்கப்ப ஆ டிஸ்கஸ் பண்ணலாம் இத. இல்லாட்டினா அவரு வந்து டேக் ஓவர் எடுத்துக்கலாம். நீங்க நீங்க நாளைக்கு ரெடியானாலும் சரி, அப்புறமா குரூப்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணாலும் சரி. கிருஷ்ணா? ஷூர் சார். நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். ஓகே, ஓகே. நீங்க இந்த நம்ம குரூப்ல கூட பண்ணலாம். நீங்க எப்ப கன்வீனியன்ட்டோ அப்ப சொல்லுங்க என்ன? ஓகே. ஷூர் ஆனா சார். நான் நீங்க பார்த்துட்டு சொல்றேன். அது பாருங்க அந்த ஃபுல் டாக்குமெண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே. ம். ஓகே. நம்ம இப்ப வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடுவோம். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கங்க அத. வச்சுக்கங்க அது மனசுல. அயான் பட்டர்ஃப்ளை.
பட்டர்ஃப்ளைன்னா பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி இப்படி இருக்கும். அப்படி இருக்கும். அப்ப என்ன அப்படின்னாச்சுன்னா, இது ஒரு லெக்கு, இது ஒரு லெக்கு, இந்த நடுவுல 2 லெக்கு. இந்த நடுவுல இருக்க 2 லெக்குமே வந்துட்டு ஷார்ட் லெக். இது வந்துட்டு லாங் லெக். நான் ஒரே நிமிஷம். அந்த அருள்ராஜா சார் கேட்டது அது அந்த ஒன்னொன்னுத்துக்கு கீழ வந்து அந்த லாஸ்ட் பேஜ்ல இருந்து கீழ எல்லாமே அந்த அப்ரிவேஷனோட அந்த எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்காங்க. இருக்கா? இருக்கு. ஆ. லாஸ்ட் பேஜ்ல அந்த ஆ. கீழ அருண்ராஜா லாஸ்ட் பேஜ்ல இருக்கான். இருக்கு. அது ஃபார்முலாஸ் கேக்குறேன். அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆஹா. அது நீங்க அதான் அது கேட்கிறேன். நீங்க அது அதுதான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ணா சொன்னாருன்னா கொஞ்சம் கரெக்டா நான் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். Thank you. இதுவும் வந்துட்டு லாங் லெக். இல்லாட்டினா நம்ம சாட்ஜிபிட்டில ஆனா சாட்ஜிபிட்டி வந்து நம்பாதீங்க. அது கிளாரிட்டி இல்ல. நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அது நீங்க கிளாரிட்டி இல்ல. சாட்ஜிபிட்டில கேட்டாலும் கிருஷ்ணாட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அத. அது மோஸ்ட்லி ஃபண்டமெண்டல்ஸ், கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதெல்லாம் போட்டு ஃபார்முலாஸ் இருக்கும். ஏர்னிங்ஸ் அதெல்லாம் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ரேஷியோ இருக்கும் இல்லையா? ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்ஸ் ரேஷியோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அதுதான் இண்டெக்ஸ்க்கும் என்னன்னு யூஸ் பண்ணலாம் கேட்கிறேன் சார். சார். அதனால தான் கேட்கறேன். இண்டெக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டெரிவேட்டிவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ம் அதுக்காக கேட்கறேன். பார்க்கலாம் சார். செக் பண்ணிக்கிறேன். நான் கணேஷ் சார் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அயான் பட்டர்ஃப்ளைன்றது வந்துட்டு நேம் வந்துட்டு இதுக்கு தான் வந்தது. இது ஒரு ஷேப் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கிறதால. ஸோ இது என்ன அப்படின்னாச்சுன்னா, கிரெடிட் ஸ்ப்ரெட் நம்ம பார்த்தோம்ல. கிரெடிட் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு 2 இது இருக்கு. அதான் வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, புல்லிஷ் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் புல்லிஷ் அதாவது ரொம்ப மைல்டு புல்லிஷ் அப்படின்னா தான் இத யூஸ் பண்ணுவோம். நல்லா புல்லிஷ் அப்படின்னாச்சுன்னா, டெபிட் ஸ்ப்ரெட்க்கு போயிடுவோம். இப்போ ஒரு மைல்டு புல்லிஷ் ஆர் நியூட்ரல் அந்த மாதிரி இருக்கிறது. இல்லாட்டினா பேரிஷ். இதுவும் வந்துட்டு ஒரு மைல்டு பியரிஷ் இல்லாட்டினா நியூட்ரல். அந்த மாரி சிச்சுவேஷன்ல கிரெடிட் ஸ்ப்ரெட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப மார்க்கெட் வந்துட்டு ஒரு புல்லிஷ் பட் ஆனா அது ஒரு நியூட்ரல் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்துட்டு எத யூஸ் பண்ணணும்? கிரெடிட் ஸ்ப்ரெட்ட. அப்ப கிரெடிட் ஸ்ப்ரெட்ட யூஸ் பண்ணோம்னா, அது என்ன மார்க்கெட்ன்னு நம்ம வந்துட்டு கிளாசிஃபை பண்ணோம் அத. புல்லுன்னு பண்ணோம். புல்லிஷ்ன்னு பண்ணோம். அதனால புல். இப்ப இந்த புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி 2 லெக்க வச்சு பண்றோம். ஆ அது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன். ஸோ அதனால வந்து புட்டுன்னு போட்டுறோம். அடுத்தது வந்துட்டு ஸ்ப்ரெட். அப்ப இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு 25,000ல நிக்கிது பிரைஸ். ஸோ மேல ஏறும்னு நெனைக்கிறோம். பட் ஆனா அது வந்து மேல ஏறுமான்றது தெரியல. அது அப்படியே நியூட்ரல் ஆயி நின்னால் நின்னுடும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு இப்ப 26,000ல போயிட்டு, 25,600ல 100ல போயிட்டு 100 பாயிண்ட் தள்ளிக்கிறோம்னு வச்சுக்கங்க. தள்ளிட்டு ஒரு ஓடிஎம்ல அடுத்த ஸ்ட்ரைக்லயோ இல்ல அது 2 ஸ்ட்ரைக் தள்ளியோ போயிட்டு, ஒரு புட் ஆப்ஷன வந்துட்டு செல் பண்ணும். சாரி என்ன ஆப்ஷன்? சாரி இது இங்க வரும். கீழ வரும். புல்லிஷ் இல்ல. ஓகே. புல்லிஷ்க்கு வந்துட்டு கீழ புட் வாங்கணும். எங்க இது? இங்க வந்துட்டு ஒரு 24,900ன்னு வச்சுக்குவோம். அதுல வந்துட்டு ஒரு புட்ட வந்துட்டு செல் பண்ணுவோம். அப்ப இந்த புட்ட செல் பண்ணியிருக்கோம் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் இத தாண்டி கீழ இறங்காது அப்டின்ற ஒரு பிரெடிக்ஷன் தான். ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஒரு அனலைஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்க வந்துட்டு
பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பிரைஸ் வந்துட்டு நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் அது வந்துட்டு ஒரு புல்லிஷ். ஸோ அது மேல தான் போகும். ஈவன் அது மேல போகாட்டினாலும் அது நியூட்ரலா இருக்கும். இதுதான் நம்மளுடைய பிரெடிக்ஷன். ஸோ இத பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்ப இங்க வந்துட்டு ஒரு புட்ட வந்துட்டு செல் பண்றோம். செல் பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, அதுல வந்துட்டு ஒரு ரூ. 100 கிடைக்குது நமக்கு. அப்புறமா என்ன பண்றோம், இதுல இருந்து ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 700ல ஒரு புட்ட வந்துட்டு பை பண்றோம். இது எதுக்கு தேவையில்லாத ஒண்ணு பையி அப்டின்னாச்சுன்னா, சப்போஸ் பிரைஸ் உடைச்சிட்டு இத கீழ இறங்கிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு லாஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட் இதோட தான் நிக்கும். அந்த ஏன்னா இதுக்கு மேல போறது எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு குடுத்தாகணும் எக்ஸ்சேஞ்சுக்கு. ஆனா 700க்கு தாண்டி கீழ பிரைஸ் இறங்குதுன்னா, இந்த 700ல இருந்து வர புராஃபிட் இதுக்கு வர லாஸ வந்துட்டு ஆஃப்செட் பண்ணிக்கிட்டே வந்துரும். ஸோ அப்ப இந்த இந்த கேப் தான் உங்களுக்கு டேஞ்சரான கேப். அப்ப ரிஸ்க் அப்படின்றதே நீங்க எடுக்கிறதே இந்த ஸ்ப்ரெட்ட இந்த இந்த கேப்ப வச்சு தான் உங்க ரிஸ்கே கால்குலேட் ஆகுது. இப்ப இத நீங்க வந்து தூக்கி இத வந்துட்டு பக்கத்துல போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ரிஸ்க குறைச்சிருவீங்க. இது எந்த அளவுக்கு ரொம்ப தள்ளி போடுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு இது ஒரு அன்சேஃபா இருக்கும். இந்த ஷார்ட் பொசிஷன். ஏன்னா, அந்த அளவுக்கு இத 700 பிரைஸ் டச் பண்ணி அதுக்கு மேலயும், கீழயும் அதுக்கு கீழயும் இறங்குது அப்படின்றப்ப தான், இந்த லெக் வந்து உங்களுக்கு புராஃபிட் குடுக்க ஆரம்பிக்கும். அந்த புராஃபிட் இந்த லெக்ல வர லாஸ வந்துட்டு காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே வந்துரும். ஆனா, அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேப்ல, இது இறங்குறதால வர லாஸ ஒண்ணும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு இத நீங்க வித்த இந்த 100 பிரீமியம் வந்து காப்பாத்தும். இப்போ ஒரு 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, இப்ப 24,000 இருந்து 24,900 இருந்து 24,800க்கு இறங்கிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, இப்ப ரூ. 100 நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். நீங்க ஏற்கனவே வாங்குன ரூ. 100 குடுத்துருவீங்க. குடுத்துட்டீங்கன்னா அப்டின்னாச்சுன்னா, இப்போ 0. நீங்க ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாதுன்னு இருக்கீங்க. அப்ப அடுத்தது 800லருந்து 700க்கு வந்துட்டு பிரைஸ் இறங்குது அப்டின்னாச்சுன்னா, இந்த ரூ. 100 உங்க பாக்கெட்ல இருந்து உங்களுடைய ஓன் மனிய வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். ரூ. 100. இப்ப ஏற்கனவே நீங்க செல் பண்ணதால வந்த இத வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. அதுக்கும் மேல அது வந்துட்டு குறையறதால வர ரூ. 100 வந்துட்டு உங்க பாக்கெட்ல இருந்து குடுக்கணும். அதையும் தாண்டி இறங்குது அப்படின்றப்ப வொரி இல்ல. ஏன் அப்படின்னாச்சுன்னா, இந்த லெக் வந்துட்டு உங்களுக்கு லாங் லெக். புட் ஆப்ஷன வந்து பை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த புட் ஆப்ஷனால உங்களுக்கு ஒரு புராஃபிட் வரும். ஸோ அது இப்போ ஒரு ரூ. 1 ஏறுச்சுனாலும் உங்களுக்கு ரூ. 1 கிடைக்கும். ஸோ அந்த ரூ. 1 கிடைக்கிற ரூ. 1 இந்த இதுல வர அந்த ரூ. 1 லாஸ்க்கு போய் ஆஃப்செட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்ப என்ன இந்த ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும் ரிஸ்க்ன்றது என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த கேப் தான். ஸோ இந்த கேப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு மினிமைஸ் பண்றீங்க, இல்ல எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றீங்க அப்டின்றத பொறுத்து உங்களுடைய அந்த ரிஸ்க் வந்துட்டு மாறும். ஆனா, இத வந்துட்டு நீங்க டைட்டா வைக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குன்னு தான் அர்த்தம் அது. ஏன்னா நமக்கு டவுட் இருக்கு. ஒரு வேள இறங்குனாலும் இறங்கிடும் இது அப்டின்னாச்சுன்னா விடுவோம். இல்ல இது ஒரு பேருக்காக நம்ம வந்துட்டு போடுறோம் இந்த புரொடக்டிவ் லெக்க. ஏன்னா மார்ஜின் மணி அதனால குறையும். நான் நேக்கடா வந்துட்டு புட்ட வந்து செல் பண்ணேன்னா ரூ. 1,00,000 வேணும். இல்ல நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போய் பண்ணேன்னா எனக்கு ஒரு 40,000 வேணும் போதும் அப்டின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன்ல நம்ம இத வந்துட்டு ஒரு புரொடக்டிவ் லெக்கா நம்ம பார்க்குறோம். பட் ஆனா ஆக்சுவல் புரொடக்ஷனே வந்து இந்த புரொடக்ஷன் தான். ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா, அந்த லாஸ வந்துட்டு லிமிட் பண்றது. இது வந்துட்டு நீங்க பண்ணாம உட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய ரிஸ்க் வந்து அன்லிமிட்டட் ஆயிடும். லாஸ் வந்து அன்லிமிட்டட். ஸோ இந்த மாரி ஒரு ப்ராப்ளத்த வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக இத வந்துட்டு பண்றீங்க. ஓகே. இப்ப இந்த இத வந்துட்டு பண்ணியாச்சு. அப்ப இந்த இது பண்ணியாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, 25லயா? ஆ 25ல பிரைஸ் இருக்கு. 25ல பிரைஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு அந்த மாரி பண்ணியிருக்கிறோம். இல்ல ஈவன் அது வந்து 24,900த்திலேயே இருக்குன்னு வச்சுக்கங்க. பொதுவா இத வந்துட்டு எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய இந்த ஏடிஎம்ல வந்துட்டு இத வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த இத. அப்ப என்னன்னா, இது வந்துட்டு ஆ ஸ்பாட் பிரைஸ் வந்துட்டு இப்போ 24,000 ஆ அ 920ன்னு வச்சுக்கங்க. இதான் வந்து ஸ்பாட். ஸோ அப்படி இருக்கிறப்ப, உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேல தான் போகும்.
இல்ல ஒரு நியூட்ரலா இருக்கும் அப்படின்றப்ப, இந்த இத வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கிறீங்க. இப்ப அந்த மாதிரி இல்லாம, இது வந்து இப்படியே தான் நிக்கும். இது மேலயும் போகாது, கீழயும் வராது அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, இங்க பண்ண மாதிரி இன்னொரு இத வந்துட்டு பேரிஷ்ன்னு கனெக்ட் பண்ணி ஏன்னா ஒண்ண வந்துட்டு புல்லிஷ்ன்னு பிரெடிக்ட் பண்ணி இத போட்டீங்க. இப்ப பீரிஷ்ன்னு கனெக்ட் பண்ணி இன்னொரு இத வந்துட்டு போட போறீங்க. இது வந்து ஸ்பாட் அ இதுல இருக்கு. அப்ப அதுல வந்து என்ன பண்றீங்க அப்டின்னுச்சுன்னா, அதே இதே 24,000த்திலேயே இதே 24,900ல ஒரு கால வந்துட்டு செல் பண்றீங்க. இங்க வந்து புட்ட வந்து செல் பண்ணீங்க. 24,900 அதே ஸ்பாட்ல, அதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. சாரி ஸ்பாட்ல இல்ல, ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் ஆப்ஷன செல் பண்ணிட்டு, இதுல எவ்வளோ 200 கேப் விட்டீங்கல்ல, ஸோ அதே போல இங்க வந்து 25,100ல 200 பாயிண்ட் இத நான் அழைச்சிடுறேன் அந்த ஸ்பாட்ட. இடையில வர்றதுக்கு. 100ல ஒரு கால வந்துட்டு பை பண்ணிடுறீங்க. அப்ப இது என்ன வியூ இது? இது வந்து இந்த வியூ. பியரிஷ் வியூ. அப்ப கால், கால், ஸ்ப்ரெட். இது 2மே என்ன எந்த வகை இது? கிரெடிட் ஸ்ப்ரெட். ஸோ 2 கிரெடிட் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு புல்லிஷ்க்கு போடுற ஸ்ட்ராட்டஜியும், பீரிஷ்க்கு போடுற ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆக மொத்தம் எத்தன லெக் இதுல? இதுல ஒரு லெக், இது ஒரு லெக். இங்க ஒரு லெக். இங்க வந்து 2 லெக். ஷார்ட் லெக். இது வந்து ஷார்ட் லெக் 2. இங்க ஒரு லெக். இது வந்து லாங் லெக். இதுவும் வந்து லாங். அப்ப கிரெடிட் ஸ்ப்ரெட் இது கிரெடிட் ஸ்ப்ரெட் தான். கிரெடிட் ஸ்ப்ரெட்ல புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜியும் சரி, பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி 2த்தையும் தூக்கி ஒண்ணா போட்டு கிரியேட் பண்ணிட்டோம். இதுல என்ன அப்டின்னாச்சுன்னா, அந்த ஷார்ட் பொசிஷன் வந்து 2மே வந்துட்டு சேம் இது. அப்ப எப்படி வரும் அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு கிராஃப் இப்படி வரும். இப்ப இந்த இதுதான் இந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து உங்களுடைய இது ஷார்ட் லெக் 24,900. ஸோ இது வந்துட்டு கால் சைடுன்னு வச்சீங்கன்னா 25,100. இது வந்துட்டு 24,700. இதான் வந்துட்டு அயான் பட்டர்ஃப்ளை அப்படின்றது. இப்ப நம்ம நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு ஒண்ணு பார்த்தோம். அது வந்து என்னன்னா, அயான் காண்டர்ன்னு ஒண்ணு பார்த்தோம். அயான் காண்டர்ன்னு ஒண்ணு பார்த்தோம். இன்னைக்கு அயான் பட்டர்ஃப்ளைன்னு பார்க்குறோம். 2மே கிரெடிட் ஸ்ப்ரெட் தான். தனித்தனியா யூஸ் பண்ணாம, புல்லிஷ்க்கு யூஸ் பண்ற கிரெடிட் ஸ்ப்ரெட்டையும், பேரிஷ்க்கு யூஸ் பண்ற கிரெடிட் ஸ்ப்ரெட்டையும் கம்பைன் பண்ணி உருவாக்குனது தான் இதுவும், இதுவும். என்ன ஒரு வித்தியாசம் அப்டின்னாச்சுன்னா, அயான் பட்டர்ஃப்ளைல இந்த ஷார்ட் லெக்ன்றது வந்துட்டு சேம் இதுல இருக்கும். ஆனா இங்க அப்டி இருக்காது. இங்க எப்டி இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, இங்க இருக்கும். இது வந்துட்டு ஒரு இப்டி வரும். இங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் லெக் இருக்கும். இங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் லெக் இருக்கும். இது வந்துட்டு லாங் லெக் இங்க இருக்கும். இங்க வந்து லாங் லெக் இருக்கும். சரி. இது வந்துட்டு லாங் லெக். ஸோ அப்ப இது ஒரு லாங், இது ஒரு லாங். அப்ப இந்த இது வந்து ஷார்ட். இந்த இது வந்து ஷார்ட். ஸோ அப்ப என்னன்னா, இந்த இதுல வந்துட்டு 2த்தையும் ஒரே இடத்துல போட்டுருக்கோமா, ஒரே ஸ்ட்ரைக்ல. இதுல அப்படி பண்ணல. பிரிச்சு போட்டோம். தள்ளி போட்டுட்டோம். அப்ப பிரைஸ் மூவ்மென்ட் இதுக்குள்ள இருக்கணும். இதுக்குள்ள எக்ஸ்பைரில முடிஞ்சதுன்னா உங்களுக்கு புராஃபிட். இதுல வந்து எதுக்குள்ள அப்படின்னாச்சுன்னா, இதுக்குள்ள. இதுக்குள்ள பிரைஸ் மூவ்மென்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு புராஃபிட். ஸோ இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, இது வந்துட்டு வைட் ரேஞ்ச். இது வந்துட்டு என்னன்னா, நேரோ ரேஞ்ச். ரொம்ப குறுகலான இது. கொஞ்சம் தான் ஒரு 50 பாயிண்ட் தான், ஒரு 100 பாயிண்ட் தான் வந்து நவுந்துட்டு இருக்கும். இங்கிட்டும், அங்கிட்டும்.
அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இத வந்துட்டு அயான் பட்டர்ஃப்ளைக்கு எடுத்துக்கலாம். அப்ப இது வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, வாலட்டிலிட்டி ரொம்ப லோவா இருக்கு. மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப கன்சால்டேஷன் அதுவும் ரொம்ப எங்கேயும் நகரவே மாட்டுது. ஒரு 10 பாயிண்ட் இப்படி போகுது. ஒரு இப்ப 20 பாயிண்ட் இறங்குது. இந்த மாதிரி ஒரு இதுல தான் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, நீங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு எடுத்துக்கலாம். இல்ல மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகுது. பட் ஆனா ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. நல்லா ஸ்விங் இருக்கு. ஒரு 50 பாயிண்ட் இப்படி போகுது. இந்த சைடு ஒரு 50, 70 பாயிண்ட் போகுது. அப்புறம் திருப்பி இறங்குது. அந்த மாரி வாலட்டிலிட்டி ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இந்த வைட் ரேஞ்சுக்கு நீங்க அயான் கான்ட்ராக்கு போயிரலாம். இது வந்துட்டு அயான் பட்டர்ஃப்ளைக்கு போயிரலாம். இப்ப இத வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு பார்ப்போம். நம்ம சென்சிபிள்ல. ஆக மொத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு தனித்தனியாலாம் பார்க்காதீங்க. என்னைக்கும் படிக்காதீங்க. அந்த பேசிக்கான அந்த ஐடியாவ எடுத்துருங்க. கிரெடிட் ஸ்ப்ரெட், டெபிட் ஸ்ப்ரெட். அப்ப 2 கிரெடிட் ஸ்ப்ரெட்ல 2 இருக்கு. புல்லிஷ், பேரிஷ். புல்லிஷ்னா என்ன பண்ணுவோம்? புட்டு. புல்லிஷ்னா கால் ஆப்ஷன் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம ஸ்ட்ராட்டஜி புட் ஆப்ஷன வச்சு. அதேபோல பீரிஷ்னா நம்ம ஞாபகத்துக்கு வர்றது புட் ஆப்ஷன் தான். ஆனா நம்ம ஸ்ட்ராட்டஜி கால் ஆப்ஷன வச்சு. மாறி வரும். கிரெடிட் ஸ்ப்ரெட்ல. ஆனா டெபிட் ஸ்ப்ரெட்ல அப்படி கிடையாது. புல்லிஷ்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியும் கால் ஆப்ஷன வச்சு தான். பீரிஷ்னா பீரிஷ் தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியும் புட் ஆப்ஷன வச்சு தான். சேம் அந்த இதுலயே வந்துரும். கிரெடிட்ல மட்டும் அந்த இது வந்துட்டு மாறும். ஓகே. அவ்வளவுதான். அப்ப அதுல ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி, இதுல ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி. கிரெடிட்ல ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி, டெபிட்ல ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி. இந்த கிரெடிட்ல இருக்கிற 2 ஸ்ட்ராட்டஜிய எடுத்து கம்பைன் பண்ணி 2 விதமான ஸ்ட்ராட்டஜிய உருவாக்குறோம். ஒண்ணு வந்து அயான் பட்டர்ஃப்ளை, இன்னொன்னு வந்துட்டு அயான் கான்ட்ரா. சோ அயான் பட்டர்ஃப்ளை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த ஷார்ட் பொசிஷன் வந்து 2மே ஒரே ஸ்ட்ரைக்ல இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படி யூஸ் ஆகும் அப்படின்னுச்சுன்னா, வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப பிரைஸ் வந்துட்டு ஒரு ஸ்மால் நேரோ கேப்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் அப்படின்னுச்சுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே. அதுவும் இல்லாம இது வந்துட்டு நியர் பை எக்ஸ்பைரிக்கு இது வந்து ஓகே. ரொம்ப ஃபார் எக்ஸ்பைரிக்குலாம் இத நம்பி எடுக்க முடியாது. அந்த நேரோ ரேஞ்சுக்குள்ளலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு, 1 நாள் தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, ஈவன் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இது ரொம்ப பெஸ்ட். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பின்னிங் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப பின்னிங்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்துருக்கோம். சரி எக்ஸ்பைரி வந்து 25,600ல தான் எக்ஸ்பைரி ஆகுது. இல்ல 26,000ல தான் எக்ஸ்பைரி ஆகப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. அந்த 26,000ல காலையும் வித்துடுறது, புட்டையும் வித்துடுறது. 2 லெக்கையும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுறது. போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, ஷூரா டெஃபினட்டா அந்த பணம் உங்களுக்கு வந்துரும். கண்டிப்பா. ஆனா என்ன ஒண்ணு, அது இப்ப எக்ஸ்சேஞ்சுல வந்துட்டு டபுள் ஆக்கி விட்டாங்க. அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மாரி செல் பண்ணா. அதனால கொஞ்சம் மார்ஜின் மணி கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. இருந்ததுன்னா இத வந்து பண்ணலாம். எக்ஸ்பைரி டேக்குலாம் வந்து சூப்பர் ஸ்ட்ராட்டஜி அயர்ன் கான்ட்ரு. பட் ஆனா பின்னிங்கா இருந்ததுன்னா. இல்ல அது இங்கேயும் அங்கேயும் நவுந்துட்டு இருக்குன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எடுக்கக்கூடாது. லாஸ்ட்ல கொண்டாந்து மாட்டிக்கும். அப்ப அத போட்டுக்கணும். எத? ஆ அயான் கான்ட்ரா. ஆனா இதுல என்ன ஒண்ணு அப்டின்னாச்சுன்னா, அயான் கான்ட்ரால வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப இருக்காது. ஏன்னா நீங்க விக்கிறதே வந்து கம்மியான விலைக்கு தான் விப்பீங்க. ஏன்னா ஏடிஎம்ம தாண்டி இருக்கிறது தான் விக்கிறீங்க. ஓடிஎம்ல இருக்கிறது தான் விக்கிறீங்க. இந்த சைடும் ஓடிஎம்ல இருக்கிறது தான் விக்கிறீங்க. அப்டின்றப்ப ஓடிஎம்ல இருக்கிற ஆப்ஷனுடைய பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அதனால விக்கிற காசும் உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். ஆனா இது வந்துட்டு 2மே வந்துட்டு ஏடிஎம்ல இருக்கிற இத விக்கிறீங்க. அந்த கரண்ட் பிரைஸ் எங்க இருக்குதோ, அத அத அங்க இருக்கிற ஆப்ஷன தான் நீங்க விக்கிறீங்க. அப்படின்னு இருக்கிறப்ப, அந்த ஆப்ஷனுடைய பிரைஸ் வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷன் பிரைஸ விட அதிகமா இருக்கிறதால, கொஞ்சம் விக்கிறதால உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இந்த அயான் பட்டர்ஃப்ளைல. ஆனா, இதுல இருக்கிற ஒரு டிராபேக் என்ன அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும்ன்றது கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியணும். கன்ஃபார்மா தெரியணும் அப்படின்றதெல்லாம் தூக்கி விட்டுட்டு, ப்ராபபிலிட்டி பேஸ்ல போனீங்க அப்படின்னாச்சுன்னா, எக்ஸ்பைரிக்கு ரொம்ப லாங் டைம் இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப, இது ஒத்து வராது. இந்த அயான் பட்டர்ஃப்ளை. இப்ப வெரி நியர் பை எக்ஸ்பைரி நாளைக்கு எக்ஸ்பைரி இவ்வளவு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இல்ல எக்ஸ்பைரி டே அன்னைக்கே மார்னிங்கே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஒரு 10 மணிக்கு. இவ்வளவுதான் இதுல தான் பின் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இதனுடைய யூசேஜ் வந்து எங்க யூஸ் பண்ணணும்? எந்த மாரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும்? அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கங்க இது. அது அயான் கான்ட்ரா அப்படி கிடையாது. அது எக்ஸ்பைரி எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப லாங்கா இருக்குதோ, அந்த அளவுக்கு அது வந்துட்டு பெஸ்ட் அது. அதுக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஓடிஎம் பிரைஸும் வந்துட்டு 2 சைடுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பைரிக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா.
அதனால பொதுவா வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி அயான் கான்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா? மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. அயான் கான்ட்ரா. ஸோ சில பேர் வந்துட்டு சிங்கிளாவும் யூஸ் பண்ணுவாங்க. 1 லெக் மட்டும். அதான் 2 லெக் மட்டும். அயான் கான்ட்ரா மட்டும் சாரி ஆ டிபிட் ஸ்ப்ரெட் அதாவது வந்து ஆ புல் கால் ஸ்ப்ரெட், பியர் கால் ஸ்ப்ரெட் அந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க செப்பரேட்டா. டைரக்ஷன் வியூல ரொம்ப கிளியரா இருக்கிறவங்க. இல்ல டைரக்ஷன் வியூ எதுக்கு அதெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, நம்ம நெனைக்கிறோம் இன்னைக்கு போகும்ன்ட்டு, நாளைக்கு மாறி போச்சுன்னா என்ன அப்படின்ற மாரி ஒரு நெகட்டிவ் தாட்டும் நம்மளுக்கு இருக்கு. அப்படி நெகட்டிவ் தாட் கிடையாது அது. அதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப எதுக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அயான் கான்ட்ராக்குள்ள நம்ம வந்துட்டு போயிரலாம். இந்த இது. ஓகே. என்ன ஒரே ரீசனு ஃபண்ட் வந்துட்டு தேவைப்படும். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம். இப்ப நீங்க மார்க்கெட்ல வந்து பார்க்குறப்ப, நம்ம எவ்வளோ வந்துட்டு ஒரு சிக்னல வந்துட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ வந்து அ ட்ரை பண்றோம். அப்படிலாம் எடுத்தாலும் அந்த சிக்னல் வந்து ரொம்ப டிசிப்ளினா ட்ரேட் பண்ணணும். கரெக்ட்டா அந்த மெத்தட வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த தலைவலிலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னுச்சுன்னா, சரி இந்த மாரி வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு இதுலயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. பட் ஆனா, அதுல இருக்கிற மாதிரியான ஒரு தலைவலி ரிஸ்க் இதுல கிடையாது. அ பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதுல ஸோ இப்ப நான் இந்த இத வந்துட்டு ஓப்பன் பண்றேன். சென்சிபிள்ல. யுஎஸ் மார்க்கெட் லீவுன்ன உடனே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வெறிச்சோடி கிடக்குற மாரி இருக்கு மார்க்கெட். இன்னைக்கு 1 மணி வரைக்குமா மார்க்கெட்டு விஜயகுமார்? ஆமா, ஆமா. நேத்து 1 மணி வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு வந்து நேத்து இருந்ததா மார்க்கெட்டு? அதுவும் ஆமா நேத்து இருந்தது. ஹால்ஃப் டே இருந்தது. அப்படியா? நேத்து யுஎஸ்ல. ஹாலிடே இன்னைக்கு 1 மணி வரைக்கும்னு கேள்விப்பட்டேன் நானு. இல்ல நேத்து இருந்தது. ஹால்ஃப் ம். இன்னைக்கு இருக்கு ஆக்சுவலி. பட் ஒண்ணும் இருக்காது. மேக்ஸிமம் ஆமா. இன்ஸ்டிடியூஷன்லாம் ஒண்ணும் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ண லிக்விடிட்டி மாட்டாங்க. இருக்காது. மோஸ்ட்லி இந்த ரீட்டெயிலர்ஸ் தான் நோண்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கோல்டுலாம் ரொம்ப வைல்டா இருந்தது. அ, கேப் கேப்ல இருந்தது நெறைய. அ. ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்ப்ரெட்ட ஏத்தி வச்சுருவானுங்க எவனும் வாங்காதபடி. யாரும் விக்க மாட்டாங்க இல்லையா? எவன் கீழ போட்டிருக்கானோ அங்க போய் வரும். மார்க்கெட் ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் லாஸ்ல இருக்கும். ம். இது வந்து இவங்க நியூட்ரல் புல் பட்டர்ஃப்ளைன்னு வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு போட்டு வச்சிருக்கான். எதையாவது ஒண்ணு போட்டு வைக்க வேண்டியதுதான். ஏதாவது கலந்து கலந்து ஏதாவது உருவாக்கி ஒரு பேர குடுத்து வச்சிட வேண்டியதுதான். 1 மினிட் இருங்க. நான் வந்துர்றேன் நானு. ஒரு தண்ணி எடுத்து வரணும். Wait, wait. One for me. Okay.
One second, my dad wants. Mom, how many donuts do you want? Wait, the dad. This I want. Give one. Very useful. I check function. Yeah, you're gonna post it in your photos. Say your daughter make this. Okay. Which one do you want? Plate, no? I took two though. These two are mine. So this one. Okay. Mom said that she needs one and you take one and then one should be cut in half. Okay, I take this one. I don't need it. This is enough for You want only one? Mm. Okay. What bar? ஓகே. ஒரு சின்ன ஒரு பிரேக்கு. நான் ஒரு குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். டூனட்டு. பொண்ணு செஞ்சது. அதான் வந்து கொண்டாந்து குடுத்தாங்க. விஜயகுமார் ரொம்ப இன்ஸ்பயர். உன்னுடைய கேக்ஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, இப்ப என்னுடைய டாட்டர் வந்துட்டு இப்ப கேக் மேக்கிங்கு, டூனட் மேக்கிங்கு அது இதுன்னு இறங்கிருச்சு உள்ள இப்ப. இத பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. அயன் கேண்டல். இருங்க ஒரு ஒரு ஒன் ஒரு 30 செகண்ட்.
இந்த லெக் இதுல இருக்கு பாருங்க 4 லெக் இதுல. ஆ 2மே வந்துட்டு இது டிஃபால்ட்டா இதுல இருந்தது. நான் ஒண்ணும் செலக்ட் பண்ணல. 26,200, 26,200 இது 2ம் சேம் லெக் வந்து சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 2 ஷார்ட் லெக்குமே வந்துரும். கால் லெக்கும் அது கால் ஆப்ஷன் ஷார்ட்டும், புட் ஆப்ஷனுடைய ஷார்ட்டும். அதுல இருந்து இது 200 பாயிண்ட் வந்துட்டு இது டிஃபால்ட்டா வந்துட்டு இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. தள்ளி ஒரு லாங் லெக். இதுல வந்து தள்ளி ஒரு லாங் லெக். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு ₹9,000. மேக்ஸிமம் லாஸ் வந்துட்டு 5,000. ப்ராபபிலிட்டி வந்துட்டு 44%. ஸோ ஓ இப்ப என்ன அப்படின்னாச்சுன்னா, பிரேக் ஈவன் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னாச்சுன்னா, 26,070 26,070 ஒண்ணு 26,330. ஸோ 26,070க்கும் 26,330க்கும் உள்ளேயே வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு நிக்கணும். நின்னாதான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் அது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த கேப்புக்குள்ள வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ல முடியும். இதை விட்டு தாண்டி வெளியில போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு நீங்க இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்ப இவங்க போட்டிருக்கிறது வந்து 26,200 26,200 தான். ஆமா, இதுல தான் நிக்குது இன்னைக்கு. பிரைஸும் அதுலயே தான் நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து ஓப்பன் ஆனது மேலே எங்கேயும் போயிட்டு போயிட்டு அப்படியே இதாயிடுச்சு. இதை வந்து நீங்க இந்த இதுலயே வந்து நீங்க செக் பண்ணலாம். பண்ணி இதுலயே வந்துட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன இருக்கு? 1SD 1SD வந்து எவ்வளோ இருக்குன்றது இருக்கு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கூட நீங்க வந்துட்டு செக் பண்ணலாம். செக் பண்ணி வந்து பார்க்கலாம். 280 பாயிண்ட்ஸ் 1SD அப்படின்னாச்சுன்னா 1.1% வருது. 2STனா வந்துட்டு 2.1% கிட்ட வருது. 2ST அப்படின்னாச்சுன்னா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா டெல்டா வந்துட்டு மைனஸ்ல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிரைஸ் மூவ்மெண்ட்ன்றது வந்துட்டு இதா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் லெக் தான் அது வந்து ப்ராஃபிட்டபிள் லெக் உங்களுக்கு. அது அப்படியே டிகாய் ஆயிட்டே போகும் அது. ஸோ அது ஒரு நல்ல இதுதான். தீட்டா ஆர் தான் இருக்கு. தீட்டா வந்துட்டு டிகாய். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்க. மெயினா வந்துட்டு இது எவ்வளோ இதுதான் மெயின். அந்த எஸ்டி டீவியேஷன் வந்துட்டு எவ்வளோ வருது? பிரைஸ் அதை தாண்டி போகுமா? போகாதா? அப்படின்றத மட்டும் அனலைஸ் பண்ணிக்கங்க. இது அனலைஸ் பண்ணிட்டு மத்த டீட்டெயில் இதை எடுத்தா என்ன வரும் அப்படின்றதெல்லாம் இந்த இதுல வந்து நீங்க வந்துட்டு பார்த்துக்கலாம். பட் ஆனா இதெல்லாம் வந்துட்டு கால்குலேஷனா வந்துட்டு நம்ம எக்ஸல்ல போட்டு வைக்கிறதெல்லாம் மேபி இந்த மாரி சாஃப்ட்வேர்லாம் இல்லாத ஒரு காலமா இருந்ததுன்னா ஓகே. பட் ஆனா இப்ப நம்ம எல்லாம் மாடர்னா ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு இல்ல இல்ல நீ வந்துட்டு கால்குலேட்டரே யூஸ் பண்ணக்கூடாது. வாய்ப்பாடு தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ கையில தான் கணக்கு போடணும் அப்படின்றது. வாய்ப்பாடு படிச்சாகணும். கணக்கு கையில தான் போடணும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இது. தெரிஞ்சு வச்சுக்கலாம். எப்படி கால்குலேட் பண்றோம்? மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றதெல்லாம். பட் ஆனா எல்லாத்துக்குமே இப்போ சாஃப்ட்வேர் இருக்கிறதால, நீங்க இது ரொம்ப குயிக்கா வந்துட்டு ஃபாஸ்ட்டா வந்துட்டு பார்த்துக்கலாம். இந்த மாரி வெப்சைட்ல. மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்டும் வந்து அக்சஸபிள் தான், சென்சிபிள். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு புடிச்ச மாரி யூஸ் பண்ணிக்கங்க அது. ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு அயான் கான்ட்ரா வந்துட்டு சாரி டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட் 2மே வந்துட்டு வெர்டிகல் ஸ்ப்ரெட்டினுடைய வகையை சேர்ந்தது தான். ஜெனரலா சொல்றப்ப அதை வந்துட்டு வெர்டிகல் ஸ்ப்ரெட்ன்னு சொல்லுவோம். அதுல வந்துட்டு டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட். இப்ப டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்துட்டு நல்ல டைரக்ஷன் வந்துட்டு ஒரு ஒரு கன்ஃபார்மான டைரக்ஷன். பட் ஆனா மைல்டு ரொம்ப ஹெவியா இல்ல அப்படின்ற இடத்துல வந்துட்டு அந்த இதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் டெபிட் ஸ்ப்ரெட்டை. கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்துட்டு ஸ்லைட்லி புல்லிஷ் ஆர் ஸ்லைட்லி பேரிஷ், ஆல்மோஸ்ட் நியூட்ரல் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாச்சுன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட் எந்த சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்குங்க அதை. நாளைக்கு நம்ம வந்து தேர்ட் பேட்ச் கிளாஸ் இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு ஃபைனல் கிளாஸ் ஃபார் தேர்ட் பேட்ச்.
இன்னைக்கு யாராவது ட்ரேட் எடுத்தீங்களா ஏதாவது? கணேஷ் சொல்லிட்டாப்ல. அவரு பார்த்தன்ட்டு. வேற யாராவது எடுத்தீங்களா ட்ரேடு? ஏதாவது ஷேர் பண்றீங்களா? இல்ல இப்ப நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ராட்டஜில ஏதாவது கேட்கணுமா? ஆனா இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ இப்போ ஏன்னா இந்த இது ஐவி அதெல்லாம் பார்த்து இந்த இதெல்லாம் எடுக்கணுமாண்ணா? நான் இப்போ ப்ரீமியம் வந்து ஐவி அதிகமா இருக்கும் போது அதிகமா இருக்கும். ம். இப்போ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி அந்த டைம்ல எடுக்கிறது பெட்டரா இருக்குமா டவுட். இது வந்துட்டு இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே சரி, அயான் கான்ட்ரு பிளஸ் அயான் பட்டர்ஃப்ளை. இது 2மே 2 ஸ்ட்ராட்டஜி தானே கேட்குறீங்க? இல்ல ஓவராலா பொதுவா ஸ்ட்ராட்டஜி? இல்ல இந்த ஓவராலா நம்ம வந்து ஒரு ஷார்ட் போறோம்னா அது ஐவி அதிகமா அந்த ஆப்ஷன் செல்லிங்ல வந்து ஷார்ட் ஐவி பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, ஜெனரலா வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஃபண்ட் நெறைய யூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? ஃபண்ட் நெறைய வச்சிருக்காங்கல்ல. அவங்கலாம் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த புரொடக்ஷன் லெக்கே போட மாட்டாங்க. இந்த லெக் இருக்கு பார்த்தீங்களா? இத எடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த மாரி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்டின்னாச்சுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு மேக்ஸிமம் போயிடும். இப்ப நம்ம 9 தானே இருந்தது. 9லருந்து 13 போயிடுச்சு இது. ஸோ அந்த மாதிரி போறப்ப, நீங்க வந்து ஐவி எல்லாம் ரொம்ப பார்க்கலாம். ஆனா, இங்க வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, நீங்க ஐவில வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, ஐவி என்ன சொல்லும்? ஐவி அதிகமா இருக்கிறப்ப செல் பண்ணு. ஓகே. செல் பண்ட்டேன். ஐவி கம்மியா இருக்கிறப்ப பை பண்ணு. அப்ப இது 2த்தையும் பை பண்ணணும். ஸோ, அப்ப அந்த இது வந்துட்டு 4 லெக்குக்குமே வந்து அது மேட்ச் ஆகாது. ஒரு ஷார்ட் லெக்குக்கு அது மேட்ச் ஆகும். மேட்ச் ஆச்சுன்னா, லாங் லெக்குக்கு மேட்ச் ஆகாது. ஸோ, அதனால நீங்க எத வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, ஐவிய பார்க்கணும் அப்டின்னாச்சுன்னா, ப்ராஃபிட் குடுக்குற லெக் எதுன்னு பாருங்க. அந்த லெக்க வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ப்ராஃபிட் குடுக்குற லெக் அப்டின்னாச்சுன்னா, இந்த லெக். ஸோ, அப்ப இதனுடைய ஐவி வந்து அதிகமா இருக்கான்னு பார்த்துக்கங்க. இது 2மே ஒரே ஸ்ட்ரைக்ல தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் சொல்ற ஐவின்றது வந்துட்டு ஐவி ஆப்ஷனுடைய ஐவி. இந்தியா விக்ஸ வந்துட்டு சொல்லல. இந்தியா விக்ஸ வந்து சொல்றேன் அப்டின்னாச்சுன்னா, ஐவி ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்துட்டு பியரிஷ் மார்க்கெட்ன்னு அர்த்தம். ஐவி ரொம்ப லோவா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷ்ன்னு அர்த்தம். அது 2த்துக்கும் இடையில இருந்தா தான் காமனான ஒரு நார்மலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ, அப்படி நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க ஐவிபி அதெல்லாம் வந்துட்டு எடுத்து பார்க்கணும் அப்டின்னாச்சுன்னா, இது ஒரு நியூட்ரலா இருக்கிற ஒரு கண்டிஷனுக்கு தான் இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும். பட் ஆனா அந்த அ முன்னாடி பார்த்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இந்த டிபிட் ஸ்ப்ரெட்ன்றது வந்து அப்படி இல்ல. கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கணும். இது வந்துட்டு மூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறது பெஸ்ட். ஸோ அப்ப ஐவிய வந்துட்டு கன்சிடர் பண்ணலாமா? வேணாமா? அதுதான் இப்ப நம்ம கொஸ்டின் இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்னா நேக்கடா பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா பண்ணலாம். ஆனா அவ்ளோ வெயிட்டேஜ் குடுக்க வேண்டாம் அதுக்கு. பர்ட்டிகுலர் ஐவிக்கு. மார்க்கெட்டினுடைய அந்த மூவ வந்துட்டு பாருங்க. அந்த அ வாலட்டிலிட்டி அப்டின்றத வந்துட்டு கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த எஸ்டி வந்துட்டு உங்களுக்கே தெரியும். இந்த எவ்வளோ தூரம் போகலாம். இது போகும், வரும் அப்டின்றத. கணக்கு பண்ணிட்டு பாருங்க. இத கால்குலேட் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேஷன்னு. அதுவும் தான் இங்கேயே குடுத்துட்டாங்களே! இவங்களே வந்துட்டாங்க. ஸோ, அதனால இதுவும் வந்துட்டு இந்த கால்குலேஷன்லாம் அவங்க ஐவிய பேஸ் பண்ணி இது பண்றது தான். சும்மா தோராயமா குத்துமதிப்பா போடுறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபார்முலாலயே ஐவி வந்துரும். இந்த எஸ்பி கால்குலேஷன்ல. அத இன்க்ளூட் பண்ணி தான் அவங்க வந்துட்டு கால்குலேட் பண்றாங்க. ஸோ, அப்ப ஐவிய வந்துட்டு நம்ம பார்க்கணுமா அப்டின்னாச்சுன்னா, ஏன் சுத்தி மூக்க தொடணும்? நேரா வந்து எஸ்டே பார்த்துருவோமே! ஐவிய பார்க்கிறதனுடைய ரீசனே அதனுடைய மூவ்மெண்ட்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த மூவ்மெண்ட்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க பின் பாயிண்ட்டா வந்துட்டு 1 எஸ்டி, 2 எஸ்டின்னு வந்துருது. ஸோ, அப்ப வந்துட்டு இத வந்துட்டு இத வந்துட்டு பார்க்கலாம் இத. பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாரி பொசிஷன வந்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா, ஐவிய பார்த்து தான் வந்து எடுக்கணும் அப்டின்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம். ஏன்னா, ஒரு சைடு லெக்குக்கு லாங் பொசிஷனுக்கு மேட்ச் ஆகுறது, ஷார்ட் பொசிஷனுக்கு மேட்ச் ஆகாது.
ஆனா எதா இருந்தாலும் ஒரு லாட்டு வச்சு பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஒரு லாட்ட வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு அப்படியே பண்ணி, தொழில் கத்துக்கிற மாரி அத பண்ணுங்க. பண்ணி அது பிராக்டிஸ் ஆகுறப்ப தான் வந்துட்டு ஒ ஒரு நாள்லாம் வந்துட்டு நீங்க பணத்த வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது மார்ஜின் மணிய வச்சுக்கிட்டு, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வரைக்கும் விடணும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வரைக்கும் பார்த்து, எக்ஸ்பைரி டேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அ அதுல வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம வந்து கீப் அப் பண்றது. அதுல வந்துட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ட்ரையல்ஸ் அது இதெல்லாம் பாருங்க. இப்ப எவ்வளோ நம்ம படிக்கிறோம்ல, அதேபோல இதுவும் வந்து ஒரு பிராக்டிகல் எக்ஸாம் மாதிரி. ஆ இந்த பிராக்டிகல் மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, நல்லாருக்கும் அது. ஆனா ஒன்ஸ் நீங்க இந்த இதுக்குள்ள வந்துட்டீங்க, ஃபண்டும் உங்ககிட்ட எனஃப்பா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, டெஃபினட்டா வேற இதுக்கு போவே மாட்டீங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு நெர்வஸா இருக்காது. ஒரு டென்ஷனா இருக்காது. நீங்க நேக்கடா பை பண்றதெல்லாம் ரொம்ப நெர்வஸான ஜாப். அ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப ஸ்கேல்பிங்கே நான் வந்துட்டு பண்றது, ஒரு சில டைம்லாம் வந்துட்டு ரொம்ப தலைவலியே வந்துரும். அ நான் சொல்றது உண்மையா என்னன்னு தெரியல. மாத்திர அங்க டேபிள்ல எப்போதும் இருக்கும் ஒரு ப்ரூ பண்ணு. தலைவலிக்கு போடுறது. அது வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது மாரி போனோம் அப்டின்னாச்சுன்னா இதாயிடும். எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது? அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனு. அ நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஒரு ஒரு செக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. அது சக்சஸா வந்துருச்சு. அ அ இன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு இருக்கிறாரா சோமு? அவர்ட்ட நானு காலும் பண்ணல இன்னைக்கு. நான் அதுக்கப்புறம் பேசவே இல்ல. நான் இன்னைக்கு ஃபுல்லா செக் பண்ணேன் நானு. மார்க்கெட் குளோஸ் ஆகுற வரைக்கும். ஓகே சார். கரெக்ட்டா இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. டேட்டா வந்துட்டு கரெக்ட்டா ஃபீட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த சேஞ்சுன்னு ஒண்ணு லாஸ்ட்ல இருக்கிறதுல ஒரு இது இருக்கு. அத நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஓகே சார். அ ஆனா டேட்டா வந்துட்டு கிளியர் டேட்டா. ஏன்னா நானு சைட் பை சைடு ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் நானு. ஏஞ்சல் 1னுடைய சார்ட்டையும் வச்சுட்டேன். இதையும் வச்சுக்கிட்டு தான் பார்த்துட்டே இருந்தேன். செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்ட்டா இருந்தது. ஸோ முடியிற வரைக்கும் விடுவோம் அப்டின்ட்டு முடியிற வரைக்கும் வச்சு பார்த்தேன். எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கிளியரா இருக்கு. இப்ப டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனா யூசர் வந்துட்டு அவங்கவங்க இத வச்சுக்கிட்டு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பேக்கேஜா குடுக்கணும்ல. அதான் எக்கனாமிக்கா இருக்கும் அவங்களுக்கு. கரெக்ட் சார். ம். ம். சரி, ஓகே. ஆ வேற ஏதாவது கேட்கணுமா? நாளைக்கு 3 பேட்ச் கிளாஸ் இருக்கும். லாஸ்ட் கிளாஸு. அதுலயும் நம்ம அதுல இது பார்க்க மாட்டோம். அதுல பார்ப்போம். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபைனல் கிளாஸ் அது நாளைக்கு. மோஸ்ட்லி இதுல இருக்கிறது தான் எல்லாரும் அதுலயும் இருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால ஒண்ணும் கன்டினியூட்டி ஒண்ணும் போகாதுன்னு நெனைக்கிறேன். ஒரு சில பேர் தான் இல்லாம இருப்பாங்க. மத்தபடி எல்லாருமே இதுல இருக்கிறாங்க. ஓகே. எல்லாருக்கும் குட் நைட். நாளை சந்திப்போம். என்ன எல்லாம் ஒரே சைலன்ட்டா இருக்கு. குட் நைட். குட் நைட். குட் நைட் சார். குட் நைட். அவரு அருள்ராஜா கேட்டத அத பார்த்துக்குங்க. கிருஷ்ணா. நான் பேசிக்கிறேன். ஓகேண்ணே. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. ஓகே. குட் நைட். குட் நைட். படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் அது ஆல்ரெடி நான் பார்த்தேன். ஓகே, ஓகே.